பெட்டர் நீங்க ஒரு வெட்டினரி சர்ஜனை போய் சந்திக்கிறது நல்ல. பெரும்பாலும் அவங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் என்னென்ன வருத்தம் இருக்கு. நீங்க அதை செய்து போட்டு நீங்க டூ லேட். இப்ப கூடுதலான கோழிப்பண்ணைகள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணம். என்னன்னு சொன்னா டூ லேட். நீங்கள் போய் ஃபார்ம் ஷாப்புகளில் போய் கேட்பீங்க, கோழி வளர்க்குறாக்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கேட்பீங்கன்னா பெரும்பாலான கோழி நோய்களுக்கு எல்லாத்துக்கும் தூங்கும், எல்லாத்துக்கும் சொட்டை ரக்கைகளை போட்டிருக்கும், எல்லாமே வந்து சாப்பிடாம இருக்கும். அப்போ உங்களுக்கு அதுல சில முக்கியமான சின்ன சின்ன வித்தியாசத்திலான அந்த கோழி வருத்தங்களை கண்டுபிடிக்கலாம். மருந்துகள், சில மருந்துகள் முந்தி வேலை செய்திருக்கும் 2 வருஷத்துக்கு மேலே, இப்ப வேலை செய்யா, ஏன்னா தொடர்ச்சியா எல்லாத்தையும் பாவிக்கிறபடியா. ஸோ நீங்க அதை அந்த நேரத்தில் இருக்கிற வெட்டினரி சர்ஜன் போய் கேட்கிற நல்லா. இப்ப முக்கியமான இது சொண்டு வெட்டுறது என்ன, நாட்டுக்கோழி எண்டைக்குள்ள நாங்கள் சொண்டு வெட்டுவோம். அப்ப 2 அல்லது 3 கிழமைகள்ல முதலாவது வைப்போம். பிறகு முட்டை விட தொடங்கியக்குள்ள நாங்கள் அதை சொண்டுகளை வெட்டுவோம். அதிக கோழிகளை ஒரே இடத்துல வளர்க்கக்கூடாது. என்னன்னு சொன்னா சரியான டென்சிட்டி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கோழி 4 மாதம் இருக்கும், ஒரு கோழி 3 மாதம் இருக்கும், ஒரு கோழி 1 மாதம் இருக்கும். இப்படி எல்லாம் வளர்த்தாலும் நோயல் வரும், கொத்துப்படும், அடிபடும். நிறைய கோழி ஒரு கோழி இடத்துல இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாட்டு கோழியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு கோழிக்கு 2.5 3 சதுர அடி என்று வச்சோம்னு சொன்னா நாங்கள் என்ன செய்யறது, 1.5 அடியில வச்சோம்னா அதுகளுக்கால நிறைய வருத்தங்கள் பரவுறது, அதுல கஷ்டமா இருக்கும், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அது மிக முக்கியமான விஷயம். வேறு வேறு வயதுடைய கோழிகளை வளர்ப்பதும் கூடாது. நான் முதல் கேட்ட சேவல் தேவையோன்ற கேள்வி. தீவனம். தீவனம் வந்து தீவனத்தை நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு சொன்னா நீங்கள் தயாரிச்சு கொடுக்குறீங்களா இல்லது கொமர்ஷியலா செய்கிறீங்களான்னு பார்க்கணும். தயாரிச்சு கொடுக்கறது வந்து எப்படின்னு சொன்னா உள்ளூர்ல கிடைக்கிற மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கிறது. தீவனம் 60-70% செலவா தான் எடுக்கும். இப்ப விலையில எல்லாம் சரியான கூட. மற்றது தீவனம் தரமானதா இப்ப நீங்க பார்க்கணும். இப்ப இலங்கையில இறக்குமதி செய்யறதுக்குரிய சோயா அல்லது சோளம் போன்ற அமினோ அமிலங்கள் சரியா கொடுக்குற எல்லாம் மேல செக் பண்ணி பார்க்க சில கம்பெனிகள் தீவனத்துல அளவு குறைவா இருக்குது. இப்ப முட்டையிற ஆற்றல் குறைவா இருக்கும். சிலர் என்னட்ட வந்து கேட்பாங்க, நாங்கள் 6 மாதமா 7-8 மாதம் ஆயிட்டு இன்னும் முட்டை இல்லை. அப்ப என்ன தீவனம் கொடுக்குறேன்னு பார்க்கணும். சில ஆக்கள் நினைக்கிறது தவிடு மட்டும் கொடுத்தா காணும். தவிடு மட்டும் காணாது. ஏன்னு சொன்னா தவிடு கூடுதலான மாப்பொருள் நார்ச்சத்து தான் இருக்கும். அப்ப அதுல வந்து இதுகள் இருக்காது, புரதம் போன்றவை இருக்காது. அப்ப வளர்ச்சி குறையும், முட்டையிற ஆற்றல் குறையும், இப்படியான பிரச்சனை இருக்கு. நீண்ட காலம் இழுபடும். இப்ப ஒரு குஞ்சு ஒரு குஞ்சு கோழி குஞ்சு என்னன்னு சொன்னா நீண்ட காலத்துக்கு சரியான உடல் அமைப்புகள் அதுல சரியா இருந்தா மட்டும்தான் அதுண்ட முட்டையிற டைமுக்கு சரியாமையா முட்டையிற டைம் நாங்கள் சராசரியா எல்லா இதுவும் கொடுத்த மட்டும் சொன்னா 22-23 வீக்ல முட்டை விடணும். அப்ப எவ்வளவு காலம் கொண்டு பாடுங்க, 5 ஆளை பிரிச்சா கிட்டத்தட்ட 5 மாதம் 5.5 மாதத்துக்குள்ள முட்டையில இட்டுருவோம். அப்ப இட தொடங்குற நேரம். அப்படி இல்லாம சில 8-9 மாதம் ஆகியும் முட்டை இடாம இருக்கும். சில வேளை நாங்கள் தேங்காய் பூவை கணக்க கொடுத்துருப்போம். அதால என்ன நடக்கும்னு சொன்னா கோழி நல்ல கொழுப்பா இருக்கும், ஆனா முட்டை விடாது. இப்படியான அந்த சேவையான ஊட்டச்சத்துக்களை நாங்கள் சரியா வழங்கக்கூடியதாக இருக்கும். இதுல பாருங்க முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். இப்ப மாற்று மூலங்கள் இப்ப பார்த்தோம்னு சொன்னா மரக்கறி கழிவுகள், மீன் உணவுகள் அரைச்சு போடுறது. சில வேளைகள்ல மழை காலத்துல மீன் கிடைச்சிருந்தா அவிச்செல்லாம் போட்டிருக்கலாம். சில கழிவுகள் நல்லா தண்ணி வைக்கணும். மாற்று மூலங்களையும் இருக்கு. இப்ப நாங்கள் நாட்டுக்கோழி என்ற அடிப்படையில எங்கட கோழிகள் வந்து இப்ப ஒரு 10-20 கோழின்னா எங்கட வளவுக்குள்ள மேய்ஞ்சிட்டு வரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 100-150 வளர்க்க அப்படி செய்ய இயலாது. அப்ப அதுக்கு நாங்க வெளியில இருந்து தான் தீவனம் கொடுப்போம். அப்ப அதுக்கு சரியான தீவனங்களை வடிவா பார்க்கணும். இப்படியான வருமானம் பெற வழிகள் முட்டைகளை விற்றல். முட்டை இப்ப விலைகளை வந்து இப்ப விலை கூடி குறையுதுன்னா இப்ப 50-60 ரூபாய்க்கு வந்துட்டு 60 ரூபாய் தாண்டி விற்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப கோழியாக விற்கிறதும் இருக்கு. வயசான கோழிகளை நாங்கள் விற்போம் ஒரு கட்டத்துல. இப்ப நாங்கள் கூடுதலாக பார்த்திருக்கிறோம், எங்களோட பெரிய பண்ணைகளை நாங்கள் 70 கிழமை 22 கிழமையில முட்டை விட தொடங்கி 72 கிழமையில முட்டையிடுறத நாங்கள் அந்த கோழியில முட்டை விடுற ஓஞ்ச கோழியெல்லாம் கருதுவோம். என்னன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட 50 வாரத்துக்குள்ளதான் அந்த கோழி நல்லபடியா முட்டை இடும். நாங்கள் கொடுக்குற மேஷிகளுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா முட்டைற தன்மை குறைஞ்சு அது குறைஞ்சு கொண்டே போகும். இப்ப மேஷ் கொடுத்து வளர்க்கலாம் அது ஒரு பெரிய நட்டத்தை கொண்டு வரும். அப்ப அந்த கோழியெல்லாம் நாங்கள் கல்பர்ட்ஸ் என்று சொல்றது. அதுல தான் இந்த வந்து விற்பாங்க இறைச்சிக்கு, அப்படியான கல்பர்ட்ஸ் என்று சொல்லி. மற்ற முட்டையிடாத கோழிகளை பார்க்கணும். இப்ப பண்ணையில பாத்தீங்கன்னா 100 கோழி இருக்குன்னு சொன்னா சில ஒரு 20 கோழி முட்டை இடாம இருக்கும். அதெல்லாம் வடிவா பார்க்கணும். முட்டை இடாம இருக்குன்னா வித்தியாசம் தெரியும். இப்ப சேவல் மிதிச்ச கோழின்னு சொன்னா இப்ப ஒரு லேஸ் ஃபார்ம்ல நாங்க கண்டுபிடிக்கலாம், இல்ல சேவல் இல்லை. சேவல் மிதிச்ச கோழிகளை மற்ற நாட்டு கோழிகளை பார்க்கலாம். பின்பக்கம் வந்து அகண்டு இருக்கும், நல்லா முட்டை விடுற கோழி. இப்ப மற்றது இந்த முடியல் எல்லாம் கொட்டுப்பட்டிருக்கும் சேவல் மிதிச்சு. மற்றெல்லாம் நல்ல பொலிஷா மொழுமொழன்னு இருக்கிற கோழிகள் அவைகள் பிரியோசனம் இல்லை. சாப்பாடை சாப்பிடுட்டு உங்களோட ஃபார்முக்கு ஒரு நட்டத்தை தர்றாக்களா தான் இருக்கணும். அப்ப அவையில எடுத்து நாங்கள் விற்கிறது, கழிச்சிடுறது. என்னன்னு சொன்னா வச்சிருந்தா உங்களோட சாப்பாடை தின்னும். இப்ப உதாரணமாக நல்ல ஒரு முட்டை விடுற
22 23 கிழமை கோழி என்ன செய்யும்னு சொன்னா ஒரு 100 கிராம் வரைக்கும் முட்டை மேஷ் சாப்பிடும். 120 கிராம் 100 கிராம் சாப்பிடுன்னு வச்சுக்கணும். 30 கோழின்னா 3 கிலோ ஒரு நாளைக்கு. 3 கிலோன்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? இப்ப பாருங்க 3 கிலோ இன்டூ 30 90 கிலோ எங்களுக்கு தேவை. 2 பேக் தேவை. 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் போக போகுது. இப்ப நாங்களும் என்ன செய்யணும்னு சொன்னா முட்டை இடாத கோழியை அதுல இருந்து கழிச்சிட்டோம்னா அந்த சாப்பாடு மிச்சம். இப்ப இதுகள் வந்து மிக முக்கியமான சின்ன சின்ன டெக்னிக்கல் பார்க்கணும். எரு விற்கிறது. இப்ப கோழி எரு அப்படின்னு சொன்னா இப்ப ஆர்கானிக் ஃபர்டிலைசர்னு சொன்னா உடனே உமிய போட்டு செய்யற எரு வந்து சில விட கென நாள் எடுக்கும். ஆனால் அது ஒரு 7-8 மாதத்துல அது உக்கிரும். மற்ற மரச்சீவல்களோ இல்லாட்டி இந்த தென்னம் இதுல வச்சு தர டக்கண்டு நல்ல ரெடிமேட் எருவாக இருக்க போகுது. நீங்க மேஷ் வச்சு வைக்கிறேன்னு சொன்னா தீவன பைகளை விற்கலாம். அது ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்கு. பட் அது இல்லாட்டி கோழியா விற்கிறத விட இறைச்சியா விற்கிறது சில உள்ள ப்ராஃபிட்டா இருக்கும். ஆக்கள் அதை விரும்புவாங்க. ஸோ அப்படியான விஷயங்கள் இருக்கலாம். இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி செலவுகள் அதிகமாக நிகழ்ற இடம்டா தேவையற்ற விதத்துல அதிக செலவில் ஒட்டகை அமைச்சார். தேவையில்லாம கணக்க காசு அதுக்குள்ள போட்டுட்டு கோழிகளுக்கு தீவனம் கொடுக்க இல்லாம மனசுன்னு ஊற மாதிரி இருக்கிறது. மற்றது தீவிரம் சில விட சரியில்லாம இருக்கு. நாங்கள் தயாரிக்கிறோம் என்று சொல்லி போட்டு சும்மா குறுநிலையும் தவடையும் போட்டு தீவனம் தயாரிக்க இயலாது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி புரதம் தேவை, மாப்பொருள் தேவை, கொழுப்பு தேவை, நார்ச்சத்து தேவை, எல்லாம் சரியான விகிதத்துல நீங்கள் அதெல்லாம் பார்த்து செய்யணும். கால்நடை வைத்திய அலுவலகங்கள்ல இருக்கிற வைத்தியரோ இல்லாட்டி எல்டிஐ என்று சொல்றார்கள் அதுக்கு ஐடியா இருப்பான். பிரைவேட் டாக்டர்ஸும் அதை செய்வாங்க. பட் நோயால் கோழி உரத்தல். இப்ப நோயால் வந்து சொன்னா நியாயமான கோழி செத்து போயிடும். முதலுக்கே வேற உயிரினங்கள் மாதிரி இல்லை, கோழி டக்கடுத்து நியாயமாச்சா ஆகும். இப்ப நீங்க அதுக்கு உலகாலம் வளர்த்த காசு வேஸ்ட். பிறகு மருந்துக்குரிய பிரச்சனை இருக்கு. எல்லாரும் ஒரு ஆள் கை வெத்தி இருக்கு என்ன சசிகரன். நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட கேள்வியில. நான் ஒரு டைம் தருவேன். அந்த நேரம் எல்லா கோழியும் என்னட்ட கேள்வியில கேளுங்க. நான் அதற்கு நான் அந்த நேரம் சொல்றேன் என்ன. ஓகே. இப்போ மருத்துவ செலவும் கூடுது. அநியாயமா மருந்துகள், டிலேட் ட்ரீட்மெண்ட். இப்போ வருத்தங்கள்னு சொன்னா இப்போ ஒரு கோழிகளோட கிட்னியோ இல்லாட்டி லிவரோ கடுமையா பாதிக்கப்பட்ட பிறகு நீங்க ட்ரீட் பண்ணி வேலையில சேர்த்து போயிடும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைமே நீங்க சரியான சிகிச்சைக்கு போகணும். ஒரு கோழி தூங்கைக்குள்ளேயே நீங்க கால்நடை வைத்தியர்கிட்ட போங்க. மற்றது அது இந்த நேரம் பார்த்து உமி இருந்தால் அதை கிளீன் பண்ண சொல்லுவோம். மருந்துகள் பாத்திரங்களை கிளீன் பண்ண சொல்லுவோம். அந்த நோயுற்றவர்களை நாங்கள் தனிமைப்படுத்த சொல்லுவோம். சில பெரும்பாலான பண்ணைகள்ல வேலையாட்கள் யார் அவைல்ன்ற போனோம். அட்டண்டன்ஸ் ஷீட் ஒன்று சாட் பாக்ஸ்ல இருக்குதான். அது ஒருக்கா எல்லாரும் நிரப்பி அனுப்பணுமா பாருங்க. ஒரு அட்டண்டன்ஸ் பாக்ஸ் சாட் பாக்ஸ்ல இருக்குது கீழே அட்டண்டன்ஸ் ஷீட். அதுகள் ஒருக்கா பாருங்க. பெரும்பாலான இடத்துல தரம் இல்லாத கோழிகளை கொண்டு வந்து அது பிரயோசனம் இல்லாம பெரிய ப்ரொடக்ஷன் பெறாது. அதே மாதிரி வேலையாட்கள் வந்து நாங்கள் வேலையை ஆளுக்கு உடைகள் அவங்க வடிவா கவனிக்கவும் மாட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டுகளும் பிரச்சனையா இருக்கும். அப்படி எத்தனையோ பண்ணைகளை நான் பார்த்துருக்கேன். பெரிய அளவு பண்ணைகளை கூட அவங்க ஏனோ தானோ ஒன்று செய்யாது, ஃபார்மல் ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் மினக்கட்டு கூடுதலாக வெளிநாட்டில் இருக்கிறவர்கள்ட்ட நிலப்பாடு அவைகள் பாவம் இன்வெஸ்ட் பண்ணி இருப்பினோம். இங்க அவங்க என்ன செய்யறேன்னா கவனிக்காம விட்டு அதுல எல்லாம் சாக வலிக்கிட்டு. அப்ப அது ஒரு பெரிய பிரச்சனை. சிகிச்சைகள் நான் முதல் சொன்ன மாதிரி முறையற்ற சிகிச்சை. முக்கியமான இன்னொரு விஷயம் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட். இந்த கோழிகள் வந்து நாங்கள் சாப்பிட்ற ஒரு உணவு. சில மருந்துகள் மனிதர்களுக்கும் பாவிக்கிற மருந்துன்ற அடிப்படையில கண்டபாடி நான் சில பண்ணை கடைகள்ல பார்த்துருக்கிறேன். கோழி இறைச்சி கோழி தூங்கி கொண்டிருக்கும், அதை இறைச்சிக்கு கொண்டு வருவாங்க. கோழியை சாகாம காப்பாத்துறது சில மருந்துகளை அந்த இடத்துல வச்சு கொடுத்து கொண்டிருப்பாங்க. அதனால என்ன நடக்குன்னு சொன்னா அந்த மருந்து எங்களுக்கு வருது. சில மருந்துகள் நாங்கள் சாப்பிட பால் இறைச்சி முட்டையில ஒரு விட்ரோவல் பீரியட், அதாவது மீள்பெருகு ஒரு மருந்து கொடுத்து இத்தனை நாள் மனிதர் சாப்பிடலாமட்டு இருக்கு. நேற்று கொடுத்து இன்றைக்கு சாப்பிடா அந்த இறைச்சிக்குள்ளேயும் அந்த மருந்து இருக்க போகுது. இப்ப இது மனித சுகாதாரத்துக்கு ஆபத்தானது. சில இடங்கள்ல பாக்க முதல் நாள் கோழி குஞ்சு கொடுக்கலே ஒரு தொகை மருந்தை அள்ளி கட்டி கொடுக்கறது, அது கூட பெரிய ஒரு சிக்கல், நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கும். ஸோ இது இன்ட்ரடக்டரி செக்ஷன். சரியா? இப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் ஒரு எங்கட 3ல் ஒரு பகுதியை நான் இப்ப சொல்லி முடிச்சிருக்கிறேன். இதுல நீங்கள் ஏதாவது ஒரு டவுட்டுகள் இருக்க மாட்டா என்ன கேட்கலாம் உணவூட்டலுக்கு போறதுக்கு முதல். யாராவது யாருக்காவது டவுட்டுகள் இருக்க மாட்டா கேட்கக்கூடியதாக இருக்கும். இருக்குதா இருக்கும்.
நான் கதைக்கிற கேக்குதானே என்ன? யாருக்கும் டவுட்டுகள் இருக்குதா? வணக்கம் அண்ணன். சொல்லுங்க. என்னன்னு சொன்னா நீங்க சொன்னீங்க வந்து என்னடா இப்ப அந்த வெளியில இருந்து மேத்ஸ் எடுத்து செய்யறது வந்து உண்மையில கஷ்டம் தான். நானும் ஒரு செஞ்சு கொண்டு இருக்கேன் தான். நார்மல் அந்த நாட்டுக்கோழி தான் செஞ்சு கொண்டிருக்கேன். இப்ப வந்து நார்மலா என்ன சொல்றது, இப்ப நம்ம அங்க வளத்துல இருக்கிற அதாவது அந்த இலகுலைகள் மருந்து வகைகள் அதுகளை எடுத்து ஒரு நாம ஒரு மேஸ் மேஸ் அப்படி செய்யலுமா? அதுக்குரிய ஃபோமுலா ஏதாவது இருக்குதா? அப்படி நாம செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா? இப்ப சொல்லுவோமே, வேற இடத்துல வந்து அவங்க டிசி ஏசி எல்லாம் வந்து கெமிக்கல் வழியா செய்யறாங்க. இப்ப நாம செய்யறோம்னா அந்த பதார்த்தம் நம்ம சூழ்நிலையில இந்த இலையில சரி வேற இறைச்சி வகையில் அப்படி நம்ம இருக்குதா? அப்படியான ஐடியா இருக்கு. நாங்க அப்படி அப்படி செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா எங்களுக்கு? உண்மையான விஷயம் அப்படித்தான் செய்யணும். ஏனென்று சொன்னால் இப்ப நாங்கள் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யற பொருள்கள் வந்து இப்ப மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கு. இப்ப பெரிய நிறுவனங்கள் தான் அதை பாவிக்குது. அப்ப அந்த அடிப்படையில அது சரியான விலையா இருக்க போகுது. இப்ப நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா உள்ளூருக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை பார்க்கணும். இப்ப நீங்க சொன்னா இலகுல மட்டும் இல்ல. இப்ப நீங்க எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்? மட்டக்களப்பு. மட்டக்களப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடல் உணவு சில வேளைகள்ல கிடைக்கக்கூடியதாக இருக்கும். என்ன மீன் ஐட்டங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சிப்பி அதுகளும் ஈஸியா கிடைக்கும் இல்லையா? அப்ப சிப்பி அது கிடைக்க கால்சியம் அதுகள் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப சில பொருட்கள் நாங்கள் மாற்று மூலகமாக பயன்படுத்தலாம். அது பாவிக்கைக்குள்ள இப்ப நீங்க இதை கமர்ஷியலா செய்யறன்னு சொன்னா நீங்க உங்களோட கோழிகளுக்கு செய்யக்குள்ள அது ஒரு பெரிய இஷ்யூவா வராது. இப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க வளர்த்து நீங்க எவ்வளவு புரோட்டீன் தேவை, அதாவது புரதம் எவ்வளவு தேவை, கார்போஹைட்ரேட் எவ்வளவு தேவை, நார்ச்சத்து எவ்வளவு தேவை என்ற ஒரு ரேஷியோ ஒன்று இருக்குது. இப்ப நீங்க வளர்க்குற கோழிக்கு அந்த ரேஷியோவை உங்களோட கால்நடை வைத்திய அலுவலகங்கள்லயோ அதுகளில் பெறக்கூடியதாக இருக்கும். அதை பெற்றுட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க கலந்து செய்து கொள்ளலாம். கொமர்ஷியலா செய்யக்குள்ள நீங்க அதுக்குரிய அப்ரூவல் எடுக்க வேண்டி வரும். நீங்க கால்நடை வைத்திய அலுவலகங்களுக்கு போனா அவங்க அதை பிரதனியாவில் இருக்கிற எங்களோட கண்டியில இருக்கிற அந்த ஃபீட் கண்ட்ரோல் அதோரிட்டி அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒன்று வச்சிருப்பாங்க. அப்ப அது வந்து அந்த ரெக்கமெண்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட நீங்க போடுற மூலங்கள் இருக்கு தானே, சாப்பாடு இப்ப இலக்குலையிலோ இல்லாட்டி மீனோ அதுகள்ல இருக்கு எவ்வளவு புரோட்டீன் இருக்குன்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க, எவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இப்ப அதுகளுக்குரிய அந்த செக்கிங்களை செய்து போட்டு அதுக்குரிய அப்ரூவல் உங்களுக்கு தருவாங்க. என்ன பிரச்சனை என்று சொன்னா இப்ப இருக்கிற மூலப்பொருட்கள்கிட்ட நீங்க கமர்ஷியலா செய்யறன்னு சொன்னா மிகப்பெரிய முதலீடு தேவை. பட் அது மூலப்பொருட்கள் எடுக்கிற மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு. இப்ப முந்தியண்டா நீங்க கடற்கரையில போய் பார்த்திருப்பியல் சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் பெரிய அளவுல யாருமே கணக்கெடுக்காம இருப்பாங்க சிப்பியோடு. இப்ப அப்படி இல்லை. பெரிய நிறுவனங்களும் புரத மூல கோழி பண்ணை சின்ன சின்ன நெத்தலி குஞ்சுகளை கூட எடுத்துக்கொண்டு போறாங்களே என்னதுக்குன்னு சொன்னா இந்த கோழி தீவனம் தீவனங்கள் செய்யறதுக்கு. அப்ப இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்ப இதுல நம்ம வெளிநாடுகள்ல சோயான்னு சொல்லப்படுற இதை வச்சுதான் கூடுதலா செய்கிறது. இப்ப மீன் உணவு போடைகளை கனகாலம் வச்சிருக்கல டக்கண்டு பழுதா போயிடும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப இப்படியான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக என்னன்னு சொன்னா அவங்க இப்ப நீங்க கொமர்ஷியலா விற்கிறன்னு சொன்னா அவங்க செக் பண்ணுவாங்க. அதனால கோழிகளுக்கு எதுவும் வருத்தங்கள் வருமா ரெண்டு செக் பண்ணி தான் உங்களுக்கு அப்ரூவல் தருவாங்க. பட் உங்களோட இதுகள் கோழிகளுக்கு நீங்க செய்யறதுக்குன்னு சொன்னா நீங்கள் உங்களோட கோழிகளை நீங்கள் தானே செய்ய போறீர்கள். ஆனா அதுகளை நீங்க சரியா பார்க்கணும். என்னன்னு சொன்னா சரியான அளவுல உங்களோட அந்த முக்கியமான மூலப்பொருட்கள் விட்டமின்ஸ் எல்லாம் வெளியில இருந்து கொடுக்கணும். சில உணவுகள்ல கட்டாயம் இருக்காது. கோழி உணவுகளை பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து வார விட்டமின்ஸ் நான் என்னுடைய இந்த பிரசன்டேஷன்ல வந்து கொண்டிருக்கும். இப்ப வெளியில இருந்து வார கொடுக்கக்கூடிய விட்டமின்ஸ்கள் அதுல பார்க்கக்குள்ள நாங்கள் சில வேளை அது சரியான விலையா இருக்க போகுது, வெளிநாட்டுல இருந்து தான் வரப்போகுது. அப்ப அப்படியான ஒரு பிரச்சனை இருக்கும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிரதேசம் எந்த டிவிஷனோ அங்க போய் கதைச்சு அவங்க அதுக்குரிய கைடன்ஸை தருவாங்க. அதை செய்யுங்க. வேற இன்னொரு ஆள் கேள்வி ஏத்தி இருக்காருன்னு சார். எஸ் சொல்லுங்க. நான் சார் 250 கோழி கிட்ட வளர்த்திருந்தேன். ஓகே. நான் வந்து பல விதமான அழகு கோழிகளை சேர்த்து நான் ஒரு தொழிலை கண்டு வளர்க்காம நான் அது ஒரு கலையா ஒரு விருப்பத்தோட செய்திருந்தேன் தொழில. இந்த நான் இங்க பூவாசம் மணியகுளம். இந்த மழை இந்த 2 மாசம் மழையில சார் இந்த 250 கோழியில இப்ப இருக்கிற ஒரு 30 கோழி தான் என்னட்ட இருக்கு. என்னட்ட இருந்த ஒவ்வொரு கோழியும் என்னட்ட இருந்தது வந்து சுல்தான் இனத்துல இருந்து வெள்ளடியில இருந்து ஒரு 7-8 வித்தியாசமான இனங்கள் இருந்தது. மலையில எல்லாமே இறக்கைய தொங்க போட்டு செத்துட்டு நான் எத்தனையோ மருந்து எடுத்துட்டேன். ஆனா எடுத்து பின்னாடி இப்ப 35 கோழி தான் இருக்கு. இதுல 2 விஷயம் இருக்குது. கிளைமேட்டிக்கால சாகுறது, கிளைமேட்டால சாகுறது ஒன்று இருக்குது. இந்த இப்ப ரீசன்ட் மழை இல்லையா இப்ப கிட்ட இந்த வருஷம் இந்த வருஷம் இந்த 2 மாசத்துக்கு கொஞ்சம் மழையும் கூட நான் தொடர்ச்சியா பெஞ்சு 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 தொடர்ச்சியா பெய்தது.
மற்றது நீங்கள் அந்த டைம்ல சில மேனேஜ்மெண்ட் சிஸ்டங்கள் இருக்குது. இப்ப இதுல கூடுதலான நீங்கள் பார்த்திருக்கிறீங்களா, எங்கட பண்ணைகள்ல இருந்து ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நவம்பர், டிசம்பர், ஜனவரி தொடக்கம் வரைக்கும் கோழி குஞ்சுகள் வேண்ட மாட்டாங்களா. என்னன்னு சொன்னா மழையில எப்படியும் அதுகளோட அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்ல அதுகள் சாக பார்க்கும். இப்ப ஒன்று வருத்தம் வந்து சாகும், இல்லாட்டி குளிர் கூடி தாங்க இல்லாம சாகும். ஆனா இதுக்கான கொஞ்சம் வளர்ந்த கோழிகள் சார். நான் ஒரு என் கோழியில இப்போ நான் வேண்டினதுல இருந்து 1 வருஷத்துக்கு முதல் வேண்டினது வெள்ளடியில நான் 18,000 ரூபாய்க்கு இங்க வந்து வேண்டிட்டு போறவங்க இருந்தது. என்னென்ன சேர்த்தது எல்லாரும் எல்லாமே சார். சின்ன கோழில இருந்து பெரிய கோழி வரைக்கும் ரெக்கையை தொங்க போட்டு அப்படியே களத்தை சொருகி மூலையில போய் ஒதுங்கி நின்று அப்படியே செத்து போயிட்டு. மூலையில எல்லாரும் ஒண்டா சேர்ந்து இருந்தவையா? ஒரு 10 ஒவ்வொரு நாளும் பார்த்தா சார் 10 கோழி 15 கோழின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் செத்துடும். நீங்கள் என்ன பல்புகள் போட்டிருந்தீங்களா டெம்பரேச்சர்? பல்ப் போட்டிருந்தேன். மற்ற எங்கள்கிட்ட இன்குபேட்டர் மிஷின் இருக்கு, அதுக்குள்ள விட விட்டு வச்சிருந்தேன். அப்படி இருந்தும் காப்பாத்தலாம். அப்படி தாங்க இல்லாம போயிட்டு அப்புறம் குளிர் ஃபீல் பண்றீங்க, குளிராலதான் சித்து இருக்கண்டா இல்லது? எஸ், இப்ப குளிர் வந்தா என்ன நடக்கும்னு சொன்னா நிறைய நோய்கள் வரும், ரெஸ்பிரேட்டரி சைன்ஸ் உள்ள. அது எங்களுக்கே இப்ப பாருங்க, இப்ப எனக்கு கூட சரியான ஒரு தடிமல் நிலைமை என்னன்னு சொன்னா, இப்ப இந்த கிளைமேட் சேஞ்ச் பண்ணக்குள்ள எங்களுடைய சுவாச நோய்கள் எனக்கு வரும். இப்ப அந்த அடிப்படையில இதை நீங்கள் எல்லாத்துக்கும் தடுப்பூசிகள் போட்டிருந்தீங்களா? தடுப்பூசி என்று போடல சார். மருந்துகள் நாங்க விதவிதமான மருந்துகள் வண்டி கொடுத்துருக்கோம் நாங்க. நீங்க பழகுறீங்க. முக்கியமான விஷயம், நான் அந்த நோய் முறையில வரைக்குள்ள அதை சொல்லுவேன். இப்ப நான் ஒரு சிம்பிளா சொல்லிட்டு போறேன். கோழிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க தடுப்பூசி கட்டாயம் வைக்கணும். ஊசி என்ற எடுத்து குத்துற ஊசி இல்ல கோழிகளுக்கு, அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். தடுப்பு மருந்து தடுப்பு மருந்தை பொறுத்த வரைக்கும் ரனிகட் என்று சொல்லி ஒரு வருத்தம் பாருது, அதாவது வெள்ளை கழிவு சொல்லுவாங்க. பெரும்பாலான கோழிகளுக்கு அது வரும். அது நாங்கள் தடுப்பூசி 7 நாள்லையும் 14 நாள்லையும் தடுப்பு 7 ஒரு முதலாவது கிழமை அந்த ரனிகட் கொடுத்தா 3வது கிழமை திருப்பி கொடுப்போம். அது ரனிகட் நாங்க வச்சோம். நீங்க சொன்ன மாதிரி வைக்கல, நாங்க நோய் வந்ததுன்னு சொல்லி நாங்க வேண்டி வச்சுனாங்க. இதுல வைக்கலாத ஐயா, இதெல்லாம் சின்ன குஞ்சுகள்ல செய்ய வேண்டியவே இல்லை. இப்ப நான் என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்த இடத்துல இப்ப நாங்க பெரிய பெரிய கவர்மெண்ட் ஃபார்ம்கள் எல்லாம் இந்த வருத்தத்துல கோழிகள் சாகா. ஏன்னு சாகும் எப்படி சொன்னா வேற எதுவும் பார்த்தாங்க. நான் என்னன்னா ரனிகட்டுக்குரிய தடுப்பூசி 7 நாள்ல 21 நாள். இப்ப நீங்க வவுனியாவுக்கும் செட்டிக்குளத்துக்கு நடுவுல இருக்கிறீர்கள். வவுனியா அவங்களுக்கு கரைச்சி கொடுக்குறாங்க, சனிக்கிழமையில அது கரைச்சி கொடுப்பா. 250 நீங்களே வேண்டலாம். பட் அது செட்டிக்குளத்திலையும் கரைச்சி கொடுக்குறாங்க. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அதுல அது எப்படி அதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னா 100, 500, 1000 டோஸ் தான் இருக்கும். அதுதான் மிக முக்கியமான பிரச்சனையா இருக்க போகுது. அதுக்குமே பெரிய விலை வராது, 2000 ரூபாய்க்குள்ளாம் வரும் 1000 டோஸ். நீங்கள் அதை கொடுங்க. இப்ப கூட ஒரு கோழி சாகுறா, நீங்க அலங்கார கோழி வளர்க்குறீங்கன்னா சிறிது 10,000 15,000 பெறுமதியான கோழிகளும் இருந்திருக்கும். அந்த ரனிகட் மருந்தை வைக்கணும். பிறகு 14 நாள்ல கம்பூரோடு சொல்லி ஒரு வேக்சின் இருக்கு, அதுவும் குடிக்கிறது. நீங்க பெருசா ஒன்றும் பொறி பண்ண தேவையில்லை. பிறகு 21 நாள்ல ரனிகட்டு 2வது லெசோட்டான்னு சொல்லுவோம். பிறகு 28ஆம் நாள்ல கம்போரா. இப்ப அதுகளை குடிக்கிற தண்ணிலாம் வைக்கிறது. அதை கொடுத்து முடிச்சிங்கன்னா 75 விதமான கோழிகளுக்கு பிரச்சனை வராது. 1. 2வது அம்மை ஊசி வந்து 5வது கிழமையில தோலுக்கு அடியில போடுறது, அதையும் போட்டோம்னு சொன்னா பேசிக்கான பிரச்சனை வராது. அப்புறம் நீங்க விரும்பினா 3 மாதத்துக்கு ஒருக்கா ரனிகட்டை வந்து அதே ஊசிகளை கொடுத்து கொண்டு இருக்கலாம். இல்லாட்டி ஆயில் வேக்சின் ஒன்று இருக்கு, அதை போட்டுக்கொள்ளலாம். முக்கியமான பிரச்சனை எங்களோட கோழிகளுக்குரிய நோய் எதிர்ப்பு சக்தி. நாங்களும் இந்த வேக்சினேஷன் செய்கிறோம். இப்ப நீங்க அதை பாக்குறீங்க, இப்ப சில ஒரு கோழி 25 கோழி உங்கள்கிட்ட இருக்கும், அப்புறம் 50 கோழியை நீங்க திருப்பி வேண்டிவீங்க. எல்லாம் வேற வேற ஏஜ் பீரியட்ல இருக்கும். கோழிகள் சாகோ தடுக்கிறேன்னு சொன்னா நீங்க கட்டாயம் இந்த மருந்துகளை கொடுக்கணும். நீங்களும் ஒரு சொசைட்டியா இணைஞ்சு, இப்ப உங்களோட பிரிவுகள்ல இருந்து சொசைட்டியா இணைஞ்சு, இப்ப ஒரு இடத்துல உங்கள்கிட்ட 25 கோழி இருக்கு, இன்னொரு ஆள்கிட்ட 50 கோழி இருக்கு, இன்னொரு ஆள்கிட்ட 10 கோழி இருக்குன்னா எல்லாரும் சேர்ந்து சொசைட்டியா தேர்ந்து உங்களுடைய அரசாங்க கால்நடை வைத்திய அலுவலகத்திலையும் சரி இல்லாட்டி பிரைவேட்லயும் சரி நீங்க வேண்டி நீங்க கரைச்சி தண்டலாம் வேண்டாம். அதுகள் எல்லாம் ஐஸ்ல வச்சு செய்யற பொருட்கள். இப்ப காலமையில தான் கொடுக்கணும். கூடுதலா கொடுத்தோம்னா உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ள அதை கொடுத்து முடிச்சிடணும். இப்ப வச்செல்லாம் பார்க்க இயலாது. ஒரு போத்துல அது 1 மணி நேரத்துல கொடுத்து முடிச்சிடணும். சோ இது ஒரு பிரச்சனை. நீங்க சரியான ஒரு அட்வைஸை நீங்க உங்களுக்கு ஒரு இப்ப வெட்டினரி சர்ஜன் மேர்ட்ட கேளுங்க. இப்ப இந்த பிரிவுகள்ல இருக்கிற வெட்டினரி சர்ஜன் மேர்ட்ட கேளுங்க. சும்மா மருந்துகளை நீங்க அள்ளி கொடுக்காதீங்க. தடுப்பூசியை போட்டீங்கன்னா 75 விதமான வருத்தம் இல்லாம போயிடும். அதே மாதிரி பூச்சி மருந்தும் வைக்கணும். கிட்டத்தட்ட 1.5 மாதத்துல தொடங்குவோம். குடற்புழு நீக்க மருந்துகள் 3 மாதத்துக்கு ஒருக்கா இல்ல 2.5 மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்து கொண்டு வாங்க. பெரும்பாலான கோழிகளுக்குரிய பிரச்சனை இல்லாம போகும். உங்களோட கோழிகளுக்கு ஒன்று கிளைமேட் கண்டிஷன் வரைக்கும் என்ன நடக்கும்னா நிறைய நோய்கள் வந்து வெளிப்படும். குளிர் வரைக்கும் கோழிகள் வீக்கா போயிடும். அப்ப என்ன நடக்க மாட்டா நிறைய நோய்களுக்குரிய அறிகுறி வரும். நீங்க வேக்சினேஷனை ஒருக்கா அடுத்தடுத்த முறையில் இதோட கோழி வளர்ப்பை கைவிடாம
உண்மையா நீங்க தடுப்பூசிகளை செய்யுங்க. செய்ய உண்மையா பிரயோசனமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். நான் இது நிறைய இடத்துல நாங்க பார்த்திருக்கிறது. ஒழுங்கா தடுப்பூசி வைக்கிற கோழி குஞ்சுகள் சாகுறது இல்லை. சரி ஓகே. வேற எதுவும் கலியல்? சரி, அடுத்த சாப்டருக்கு இடையில நாங்க கேட்போமே அடுத்த கலியல. ரைட். கோழிகளுக்கு உணவு ஊட்டல். உண்மையா நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி கோழிகளை பொறுத்த வரைக்கும் உணவுன்றது மிக முக்கியமான பொருள். அதுதான் நாங்க பில்டிங்களோட கேட்டகரிஸை விட உணவுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். உணவு ஊட்டுறதுதான் நாங்க கோழிகளுக்கு அதிக செலவை தரப்போகுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 1000 கோழி வளர்க்குற ஆளுக்கு ஞாபகம் கண்ணை மூடி கொண்டிருக்கே நிறைய சாப்பாடு செலவு போயிருக்கு. அதை நாங்கள் சரியா எப்படி மேனேஜ் பண்றதுன்றதான் இந்த டாபிக். இது நாங்க பழமையான இது இல்லை, நான் இது எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் தயாரிச்சது. 60% செலவு வரும். பேலன்ஸ் டயட் முக்கியம். அதாவது சமச்சீரான உணவு. எங்களுக்கு நாங்கள் ஒரு வளர்றதுக்கு சரியான சமச்சீரான உணவு அவசியம். இந்த எம்ஓஹெச் வழியே சொல்லுவாங்களே, எங்களோட குழந்தைகளை வளர்றதுக்கு நாங்கள் ஊட்டச்சத்துக்களை கொடுக்கணும். அதே மாதிரி கோழிகளுக்கும் புரதம் எவ்வளவு, மாப்பொருள் எவ்வளவு, கொழுப்பு எவ்வளவு, ஃபைபர் எவ்வளவுன்னு கொடுக்கணும். அப்ப இந்த தீவனத்துல அது சரியான அளவுல இருக்கும். இப்ப மேஷியல்ல அவங்களை அடிச்சு தருவாங்க. அதை நாங்கள் அடிக்கடி செக் பண்றே இல்லை, நம்புறோம் அடிச்சு தருவாங்களான்ட்டு. அப்ப இதுகள் முக்கியமான தண்ணீர் சரியா கொடுக்கணும். ஒரு வளர்ந்த கோழியை பொறுத்த வரைக்கும் 150 to 200 மில்லி தண்ணி தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கணும். நிறைய பேர்ட்ட மெயின் பிரச்சனை தண்ணி கொடுக்குற இல்லை. என்ன செய்யறேன்னு சொன்னா விட்டுற தண்ணி, சுத்தமான தண்ணி தொடர்ந்து இருக்கணும். மிக முக்கியமான ஊட்டச்சத்து தண்ணீர். அது தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கணும், சுத்தமா இருக்கணும். தண்ணீரால பரவுற எத்தனையோ நோய்கள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு செயற்பாடு, ஒவ்வொரு சத்தும், ஒவ்வொரு ஊட்டச்சத்தும் ஒவ்வொரு செயற்பாட்டுக்கு அவசியம். அப்ப அந்த சத்துன்ற குறைவு என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாத்தையுமே பாதிக்கும். ஒரு சின்ன விஷயம் நீண்ட கால அடிப்படையில் நீண்ட பெரிய டேமேஜ கோழிகளுக்கு ஏற்பட்டு உற்பத்தியில பாதிக்கும். இப்ப குடிநீர் மிக முக்கியமானது. அப்ப நான் கட்டாயம் பார்க்கணும். ரத்த ஓட்டத்துக்கு உடம்பு, மனுஷட்ட உடம்பும் கிட்டத்தட்ட 80% கிட்ட தண்ணீரால் ஆனது. அதே மாதிரிதான் கோழியும் அதே அளவு. இது மற்றது ரத்த ஓட்டத்துக்கு தேவை. மற்றது சமீபாட உணவு உடலால உறிஞ்சப்படும். நாங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம், தண்ணி இருந்தா தான் அது உறிஞ்சும். இப்ப எங்களோட பொடியின் வெப்பநிலையை மெயின்டைன் பண்றதும் தண்ணி தேவை. அப்ப கட்டாயம் தண்ணி தேவை, அது சுத்தமான தண்ணியா இருக்கணும். சரியா? அடுத்து மாப்பொருள். அது சக்தி, எனர்ஜி எங்களுக்கு கொடுக்கும். மாப்பொருள்ல நாங்க அரிசி, கோதுமை, சோளம் போன்றவற்றில் அதிகம் உள்ளது. மற்றது ஈரல்ல அதிக தேவைக்கு அதிகமாக கூட சாப்பிட்டோம்னா அது ஈரல்ல சேமிக்கப்படும். பட் இலங்கையில முக்கியமான மூலப்பொருள் சக்தி வளர்க்கிற சோளத்தை பற்றி நான் இதுல மென்ஷன் பண்ணலாம் நினைச்சேன். சோளம் தமிழ் பகுதியில பெரிய அளவுக்கு சோளத்தை உற்பத்தி செய்யறது இல்லை. பட் ஆனா சிங்கள பகுதியில உற்பத்தி செய்யறாங்களே. என்னன்னு சொன்னா சோளம் கால்நடை தீவனத்துக்கு தான் அதிகம் பயன்படுத்தப்படுது. கோழி தீவனம், மாட்டு தீவனத்துக்கு. நான் இது முந்தி அடித்த பிரசன்டேஷன் 2021 இலங்கையில உற்பத்தி செய்யப்பட்டு இறக்குமதி ஒரு கொஞ்ச அளவு சோளத்தை மெட்ரிக் டன் கணக்கில் உருவாகின. இப்ப பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பிறகு ஞாபக அளவு இறக்குமதி செய்ய நாங்கள் வெளிநாட்டுக்கு நாங்கள் இதான் தோணும், என்ன காசு கட்டணும். அதே மாதிரி அது சோளம் குறைஞ்சு பிறகு இங்க ஒரு வருத்தம் ஒன்று வந்தது, படைப்புழு என்று சொல்லி. அப்ப அதுலயும் சோள உற்பத்தி பாதிக்கப்பட்டு கால்நடை கடுமையா பாதிக்கப்பட்டது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் உள்ளூர்ல உற்பத்தி செய்யறாங்க. சோளம்ன்றது மிக முக்கியமான ஊட்டச்சத்து. உலகத்துல இருக்கிற மிக முக்கியமான ஊட்டச்சத்து சோளம் தான். அதே வெளிநாடுல கோன் என்று சொல்லுவாங்க. கோன் சிரப், சோடாக்கள், அது இதுல வர்ற நிறைய பொருளுக்கு இந்த சோளம் தான் முக்கியம். உலகத்துல மிக முக்கியம். அரிசியை விட மிக சக்தி வாய்ந்த தானியம் தான் சோளம். கொழுப்பு சத்து. கொழுப்பு சத்து அதிக அளவு எரிசக்தியை தரும். அப்ப சில உணவுகள்ல இருக்கு, கடலை, சோயால, விலங்கு உணவுல அதிக கொழுப்பு இருக்கு. கொழுப்பும் அது தேவை. புரோட்டீன் நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி எங்களோட உடம்புகள் புரோட்டீனால ஆனது. நோய் எதிர்ப்பு சக்தி, ரத்தம் உறைதல், தசைகளை உருவாக்குறது, அசைக்க, அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்சைம்ஸ், ஹார்மோன்ஸுக்கு தேவை. கோழிகளுக்கு தாவர புரதம், விலங்கு புரதம் மட்டும் 2 இருக்கு. தாவர புரதம் மண்டைக்குள்ள சோயா, நான் சொன்ன மாதிரி சோயா, இப்ப ஈவன் கடலை, கவுப்பி, பயிர் எல்லாமே தாவர புரதம். மற்ற விலங்கு புரதம் சில விலங்கு உணவுகள். இப்ப நான் வேலை செய்த ஒரு கம்பெனியில கொஞ்ச காலம் ட்ரெயினியா இருந்தேன். நான் 2007-08 நினைக்கிறேன். அப்ப அந்த காலத்துல என்ன நடக்கும்னு சொன்னா, அவங்கள அந்த கோழி உற்பத்தி செய்து அந்த கோழி இறைச்சி அவங்கள இறைச்சியா தான் வெட்டி போடுறது. இறைச்சியா வெட்டைக்குள்ள அந்த இறைச்சி மிஞ்சுற இறைச்சியால் கழிவுகள், ஈவன் லேட் ஆயின கோழி குஞ்சுகளை கூட அரைப்பாங்க. அரைச்சு திருப்பி கோழி தீவனத்துக்குள்ள போடுவாங்க. அது மிக முக்கியமானது. மீன்கள், மீன் சாப்பாடு, மீன் உணவுகள், அதுல எல்லாம் சரியான புரோட்டீன் ரிச் கண்டென்ட். தாவர பழங்கள் பாத்தீங்கன்னா புண்ணாக்கு மிக முக்கியமானது. கடலை புண்ணாக்கு,
தேங்காய் புண்ணாக்கு, சூரியகாந்தி புண்ணாக்கு, மற்ற எள்ளு புண்ணாக்கு, இதெல்லாம் எள்ளு புண்ணாக்குல நல்ல ஃபேட்டும் இருக்கு, கொழுப்பும் இருக்கு. கருவாட்டுத்தூள், இறைச்சித்தூள், மீன், சின்ன சின்ன மீன்கள், இறாலுகள், மீன்கள், அதுகள், மற்றது இறைச்சியல், ஸ்லோட்டா ஹவுஸ்ல மீன் வெட்டுற இடங்கள்ல எல்லாம், இறைச்சி வெட்டுற இடங்கள்ல எல்லாம் ரத்தம் எல்லாம் கழிவுகள் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க, எடுத்துட்டு வந்து பாய்ப்பாங்க. மீன் கோழி தீவனத்துக்கு ஒன்றும் இல்லை, பண்டு தீவனத்துக்கு இன்னும் சிறப்பு என்னண்டே தெரியாது, எல்லாம் பாய்ப்பாங்க. தாவரப்போ கோழிகளுக்கு தேவையான அமினோ இருக்காது. தாவரத்துல கொஞ்சம் முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் இருக்காது, மெதியோனின் லைசின், உங்களுக்கு அது டூ மச். அதுகள் வந்து இறக்குமதி செய்துதான் செய்யணும். பண்ணைகள்ல இருக்கிற சாப்பாட்டுக்கு பேக் கணக்குல அதை நாங்கள் கொடுப்போம், வச்சிருக்கோம். கோழி தீவனத்தை பொறுத்த வரைக்கும் கன நாள் வச்சிருக்கலாம். அது என்ன எவ்வளவு நாளைக்கு வச்சிடலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லுங்க, ஏதாவது கெஸ்? எவ்வளவு நாள்? கிட்டத்தட்ட ஒவ்வொரு தீவனத்தின் உள்ளீடை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கன நாள் வச்சிருக்கல. அது கூடுதலா ஒரு மாதம் தான் நாங்கள் டேட் கொடுப்பாங்க. என்னன்னு சொன்னா, நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன், நாக்கள் கோழி தீவனத்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நிறைய குறைஞ்ச விலைக்கு வந்துட்டு வந்து கொடுக்க வழிக்கிற நிறைய கோழிகள் சேர்த்து அதுல பாத்தீங்கன்னா கட்டியாயி எல்லாம் போயிருக்குமே தீவனம். அப்படி கட்டியாய் இருந்தா என்ன நடக்கும்னு சொன்னா, அதுல மிக முக்கியமான பிரச்சனை பூஞ்சனம், ஃபங்கஸ் பிடிக்கிறது. அந்த ஃபங்கஸ் காரணமாக டொக்சின் உருவாகும், நஞ்சு உருவாகி நிறைய கோழிகள் செத்துரும். அது மழை காலத்துல இது ஒரு பெரிய பிரச்சனை. நாங்கள் சேமிச்சு வைக்கக்குள்ள அதுக்குள்ள ஈரழிப்பான நிலைமை இருந்ததுன்னா அது ஃபங்கஸ் ஆயிரும். மற்றது மழை காலத்துல எங்கட சூழலே சிலவளை ஈரழிப்பா இருக்கும். அதால என்ன நடக்கும்னு சொன்னா, ஏராளமான மேஷ்கள் பாதிக்கப்படும். அதை கோழிகள் சாப்பிட செத்து போயிடும். ஃபங்கஸ், எஃப்லாடாக்சின் என்று சொல்றது, நிறைய டாக்சின் இருக்கு. அப்படியே மற்றது நான் ஸ்டோரேஜ் பண்ற இடத்துல கீழே என்ன செய்யலாம்னு சொன்னா, கல்லுகளை வச்சு அதுக்கு மேல தடிகளை வச்சு கீழே நிலத்துல முட்டாம பார்க்கணும். அப்படியான சில விஷயங்கள் கவனமா இருக்கணும். தீவனங்கள் தண்டைக்குள்ள டேட்டுகளை பார்த்து வேண்டணும். கடவுளியா லூஸ் ஆக வேண்டிய கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஏன்னா லூஸ் ஆக வேண்டிய பேக்கிங்கை பற்றி உங்களுக்கு தெரியாது தானே. 1 கிலோ 2 கிலோ வேண்டிய பழைய தீவனமும் இருக்கலாம். அதெல்லாம் சரியான கவனமா இருக்கணும். அமினோ வளங்கள் நான் சொல்றேன், இந்த பேக்கெட் வந்து லைசின் அமினோ ஆசிட் பேக்கெட்ல வச்சு விற்கிறாங்க. விற்கிறாண்டா நீங்கள் அந்த பெரிய இது இறக்குமதி செய்யறது கோழி தீவனத்துக்கிட்டே வர்றது அமினோ அமிலங்கள் நார்மலா எங்களோட சாப்பாட்டுக்குள்ள இருக்காது. சோயா இலங்கையில இருந்து உற்பத்தி ஆகுறங்க, இதுதான் சோயா இந்த படம். பட் ஆனா நாங்கள் சாப்பிட்ற சோயா வந்து சோயா மீட், அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்பட்ட எண்ணெய் எடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இது. சோயாவும் ஒரு தானியம், எங்களோட கடலை பயிறு பவுப்பி மாதிரி. இலங்கையில ஒரு கொஞ்சம் அளவு உற்பத்தி செய்யறாங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் கூட உற்பத்தி செய்யறாங்க. அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள், இந்த உக்ரைன் சண்டை நடக்க மிகப்பெரிய சிக்கலா போயிடுது. உக்ரைன் ஞாபகமான சோயாவை உற்பத்தி செய்யுது. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அமெரிக்கா, பிரேசில் போன்ற நாடுகள் சோயாவை நிறைய உற்பத்தி செய்யுது. நார்ச்சத்து வந்து இந்த தவிடுல இருக்கிறதுக்கு வந்து நாங்கள் பாக்குறோம்னா 5 ரகம் 7 விதம் இருக்கணும். அந்த ஊட்டச்சத்து அகத்துறிஞ்சுறதுக்கு மிக முக்கியம். குறைஞ்சதுன்னு சொன்னா என்ன இடம்னா கோழிகள் கொத்துப்படும். கோழிகள் இப்ப நாங்கள் பார்த்திருப்போம், நிறைய இடத்துல நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, கோழிகள் கொத்துப்படைக்குள்ள நார்ச்சத்து குறையும் ஒரு முக்கிய காரணம். அதிகமான நார்ப்பொருள் இனிய மூலப்பொருட்கள்கிட்ட சமிபாட்டை குறைக்கும், அது ஒரு முக்கியம். கோழி கொத்துப்படுறதுக்கு கணக்கு காரணம் இருக்கு. கொண்டு சாப்பாட்டு குறைவு, ஊட்டச்சத்து. ஒரு கோழிக்கு ஒரு காயம் வந்ததுன்னு சொன்னா எல்லா கோழியும் பிச்சு எடுத்து போடும். ஏன்னா அப்ப நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, அதுக்கு சொண்டு வெட்டுறது. சொண்டா அலகு டீபீக்கன்னு சொல்றது. அது ஒரு 2 தடவை செய்வோம். ஒரு 2-3 வீக்ஸ்ல ஒருக்கா செய்வோம், 2-3 கிழமையில செய்து. அப்புறம் முட்டை போடுறதுக்கு கிட்டடியில வச்சு ஒருக்கா வெட்டுவோம். வெட்டினா என்ன நடக்கும்னு சொன்னா கொத்துப்படாது. அது ஒரு பிரச்சனை. இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, உங்களோட கோழிகள்ல சரியான அந்த டென்சிட்டியை குறைக்கணும், நல்ல ஊட்டச்சத்துக்களும் சரியா வழங்கி கொண்டு இருக்கும். கனி உப்புகள், எலும்புகள், எலும்பு உறுதியாளர் தரும். சில நொதியங்கள் உருவாகிறதுக்கு தேவைப்படும் கால்சியம், பாஸ்பரஸ், அப்படியான விஷயங்கள் தேவை. எல்லாமே இந்த மூலப்பொருட்கள்ல சின்ன சின்ன குறைபாடு கோழிகளுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும். சரியா? விட்டமின்ஸ், இதேதான். சில விட்டமின்ஸ்கள் குறைகிறதால சில நோய்கள் ஏற்படும். இதுல போட்டிருக்கிறது எல்லாமே வந்து உணவு மிக முக்கியமானது. இப்ப முக்கியமா எரிசக்தி வழங்குறோம். நான் முன்னுக்கு சொன்ன மாப்பொருள் சோளம். சோளம்ன்றது நாங்கள் இங்க இலங்கையில பாவிக்கிற சோளம் வந்து இது இந்தியாவில அவங்க அதை மக்காச்சோளம் பண்ணுவாங்க. நாங்கள் இந்தியாவில இதை சோளம் பண்ணுவாங்க. சோளமும் ஒரு தானியம். மக்காச்சோளம், அரிசி தவிடு, கோதுமை, சிறுதானியங்கள், விலங்கு கொழுப்பு, தாவர எண்ணெய், கரும்பு. இப்ப கரும்பு சக்கை கூட ஒரு எரிசக்தி வழங்குற ஒரு ஊடகம். கனி உப்புக்களை பொறுத்த வரைக்கும் சிப்பி, டிசிபின்னு சொல்றது மூலப்பொருள், அதுகள் கிளைஞர்கள், சங்கு எல்லாமே வந்து விட்டமின்ஸ், கால்சியம் அதில் தரும். மேலதிகமான பொருட்கள், தீவன நொதியங்கள், பைட்டேஸ் சொல்ற நொதியம் மிக முக்கியமானது. அது கோழி தீவனத்துல போட்டா நிறைய அந்த
செல்லுலோஸ்ன்னு சொல்றது அதுல இருக்கிற அந்த சில சாப்பாடை கோழிகள் சாப்பிடும். அந்த நொதியத்தை சரியா கொடுத்தோம்னா சாப்பிடும். அப்ப அதுல சாப்பாட்டுல இருந்து மிச்சம். ஆன்டிபயோட்டிக்ஸும் சிலதுக்கு போடுறது. ப்ரோபயோட்டிக்ஸ் சொல்ற சில சாமான்கள், அதாவது வந்து நோய் கிருமிகள் வராம தடுக்கிறதுக்குரியது. அசிடிஃபயர்ஸ் சொல்ற தீவனங்கள் சில அசிடிக் தன்மையில இருக்கணும், அதுக்காக போடுறது. ரத்த கழிச்ச நோய்க்குரிய மருந்தை போடுறது, அமினோ ஆசிட் போடுறது. நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி இப்படி நிறைய பொருட்கள் சேர்ந்ததுதான் கோழி தீவனம், கோழி உணவு. நாங்கள் ஊர்ல தயாரிக்க இதுல கவனிக்கணும். ஆனால் பெரும்பாலும் கவனிக்கிறதுல இருக்கிறத மட்டும் போடையில சில ஊட்டச்சத்துக்களோட குறைபாடு இருக்கும். ஒரு கோழி முட்டை போடையில என்றால் வெறும் சிம்பிளா நாங்கள் யோசிக்க கூடாது. பல காரணங்கள் இருக்கும். இந்த தீவனத்துல இருக்க ஒரு சின்ன மூலம் குறைஞ்சாலாய் வளர்ச்சி குறையும், முட்டை போடுற அளவும் குறையும். இப்ப நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா சரியான கவனமா பாவிக்கணும். இப்ப நாங்கள் முக்கியமான நான் என்னுடைய எந்த பிரசன்டேஷன்லயே நான் மெயினா சொல்றது, கால்நடை வைத்தியர்ல பரிந்துரை நுண்ணுயிர் கொல்லி மருந்துகளை நாங்கள் பாவிக்க கூடாது. இப்ப எங்களுக்கு ஒரு தடிமல் வந்துட்டு தொடர்ச்சியா நாங்களே போய் ஒரு பார்மசியில மருந்து வேண்டி போட்டு கொண்டு இருக்கீங்க, தடிமல் சில மாறாது. என்ன அளவுல போடுறோம் மட்டும் தெரியாது, என்ன மருந்தை போடுறோம் மட்டும் தெரியாது, அது சரியான மருந்தா இப்ப இருக்க தடிமல் இதால வந்திருக்கு, என்ன பிரச்சனை. மிக முக்கியமான விஷயம் அதுதான் கோழிகள். பெரும்பாலும் கோழிகள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம், நீங்க கடையில போய் வேண்டிகள் வேண்டைக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா அவங்க கோழி குஞ்சோட சேர்த்து மேஷையும் தருவாங்க, அதோட 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு மருந்துகளையும் தருவாங்க. சிலவுல ஒரே மருந்து 4-5 பேக்கெட்ல கொடுத்துருப்பாங்க வேற வேற கம்பெனின்ற. இதெல்லாம் மிக பிரச்சனையான விஷயம். என்னோட சொன்னா உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களோட கோழிகளுக்கு வருத்தம் பெற வெளிக்கிடையக்குள்ள அந்த கோழிகள் என்ன செய்யும்னு சொன்னா வருத்தம் பெற டைம்ல என்ன நடக்கும்னு சொன்னா அந்த கோழிகள்ட எந்த மருந்து கொடுத்தாலும் அது வேலை செய்யாது. நாங்கள் எடுத்த உடனே முதலாவது நாளே நாங்கள் ஒரு மருந்தை கொடுக்க அந்த மருந்தை தான் இந்த கோழிக்கு நாங்கள் தொடர்ச்சியாக பாவிச்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னா அந்த மருந்து வேலை செய்யாது. அப்புறம் அதுக்கிடையில 3 நாள் கடந்துடும், அதுக்குள்ள கிட்னி ஈரல் எல்லாம் போயிடும். அப்ப அதுக்கப்புறம் நாங்க இன்னொரு மருந்தை போய் பாவிக்க சரியான கஷ்டமா இருக்கு. கோழி செத்துக்கொண்டே வரும். சடசடன்னு கோழி வளர்த்தாக்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட காய்ச்சி ஒரு 35 கோழி தான் இருக்குன்னு சொன்னா அதான் ரியல். என்னோட சொன்னா 200 கோழி இருக்கே சடசடன்னு எல்லாம் செத்து கொண்டு போகும். இப்போ முக்கியமான பிரச்சனை அது. மற்றது பயோசெக்யூரிட்டி. கோழிகளை பொறுத்த வரைக்கும் வருமுன் காக்குறதா நல்ல. ஏன்னா வைரஸ் டிசீஸ் கூட வர்றது. வைரஸை பொறுத்த வரைக்கும் வேக்சின் போடுறோம். இப்ப கொரோனாக்கு வேக்சின் போடுறோம், சின்ன பிள்ளைகளுக்கு அம்மைக்கு போடுறோம், அதுக்கு போடுறோம், இதுக்கு போடுறோம். கோழிகளுக்கு ராணிகட் கம்போரோ இல்லாட்டி ஃபவுல் பாக்ஸ் எல்லாமே வைரஸ். அது வந்த பிறகு காப்பாத்துறது சரியான கஷ்டம், பெரும்பாலும் டேமேஜ் ஆகிரும். ஒரு வைரஸ் ஒரு வருத்தமான கோழிகளுக்கு அம்மை வந்து சொன்னா மாறும். அந்த கோழி அந்த நோயில இருக்கிற ஒரு மாதத்துக்குரிய அதன் வளர்ச்சி பாதிக்கப்படும், சாப்பாடு செலவு கூடும், எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நட்டம். இதுக்கு நீங்க முன்னுக்கே வேக்சின் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இலங்கை அரசாங்கம் சில மருந்துகளை கோழிகளுக்கு பாவிக்கிறத தடை செய்திருக்கு. அதுகள் எல்லாம் சரியா சில வேளை இவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அடுத்து நான் முதல் சொன்ன மாதிரி கோழித்தீன் நஞ்சு வர்றது. இப்ப அது சாப்பாட்டுல வித்தியாசம் இருந்துட்டா ஒரு பங்கஸா இருந்து வெள்ளை பிடிச்சிருந்தா இல்லாட்டி மனம் வித்தியாசமா சக்க பிடிச்ச மாதிரி இருந்தா கொடுக்காதீங்க, கோழியை செத்து போயிடும். இப்ப இது மைக்கோடாக்சின் என்று சொல்றது சரியான எத்தனையோ உடல் உறுப்புகளை பாதிக்கும். லிவரை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், முட்டையை பாதிக்கும், எலும்பை பாதிக்கும், எல்லாத்தையும் பாதிக்கும். சோ கோழியின் உணவுகளோட தேவை எப்படி தீர்மானிக்கிறது? இப்ப ஸ்ட்ரெயின் பிரீட், எந்த கோழிக்கு என்ன உணவு தேவை. சில கோழிகள் நல்லா சாப்பிடும், சில இன கோழிகள் வயசு சின்ன கோழிகளோட பெரிய கோழிக்கு நிறைய தேவை. ஆனா அந்த ஒவ்வொரு தீவனத்தையும் பார்த்தீங்கன்னா சின்ன கோழிகளை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டருக்கு புரோட்டீன் இவ்வளவு தேவை, இத்தனை விதம் புரோட்டீன் தேவை, இவ்வளவு கார்போஹைட்ரேட் தேவை இருக்கு, மேஷல்ல இருக்கு. அதுல எல்லாம் பார்க்கணும் ஒரு கோழிக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்து இப்ப கொடுக்கணும். செக்ஸ், அதாவது வந்து சேவலுக்கு விதமா தேவை, சின்ன கோழி குஞ்சுகளுக்கு பெண் கோழிகளுக்கு வித்தியாசமா தேவை. அப்ப இதெல்லாம் தீர்மானிக்கும் சூழல். எந்த பகுதியில நாங்க வளர்க்குறோம்ன்றதை பொறுத்து. இப்ப குளிர்காலத்துல ஒரு உணவு தேவை இருக்கும், வெப்பமானதுல சில இடங்கள்ல மண்ணுல சில ஊட்டச்சத்துக்கள் இருக்காது. சுகாதாரம், வறுத்த கோழிகள் கொஞ்சம் எப்படி சாப்பிடும், ஸ்ட்ரெஸ்ல இருக்கிற கோழிகள். நீங்க ஒரு கோழிக்கு பண்ணைக்கு முன்னால ஒரு பாம்பை விட்டா என்ன நடக்கும்? கோழி எந்த இடம் பயந்து கொண்டுதான் இருக்கும். நாய் ஓடி திரிஞ்சா என்ன நடக்கும்? பயந்து கொண்டுதான் இருக்கும். இப்படியான இதுகள் எல்லாம் பிரச்சனை இருக்கு. தேவை உங்களுக்கு என்ன தேவை? முட்டைக்கா பயன்படுத்துறோம், இறைச்சிக்கா பயன்படுத்த எல்லாம் பாவிக்கிறோம். அந்த உணவு தேவை. உள்ளீடு இப்ப தரம் குறைஞ்ச உணவுல இருக்கிற அது உழவு கொடுக்க வேண்டிய வரும் எல்லாம் இருக்கு. நீங்க 100 கிராம் நான் சொல்றது 100-120 ஒரு தரமான ஒரு கோழி தீவனம். இப்ப இருக்க தீவனங்கள் சில உள்ள தரம் குறைஞ்சதா இருக்கலாம். அடுத்து ஷெட், என்ன மாதிரி நாங்கள் பாவிக்கிற ஷெட், அது கூட உணவை தீர்மானிக்கும். தண்ணீரின் அளவு, மெட்டீரியல், அதாவது வந்து சைஸ், உணவு துணிக்கைகளோட கம்போசிஷன் அல்லது சைஸ் அதை தீர்மானிக்கும். ஊட்டச்சத்துக்கள், தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்ன தேவையோ என்ன உணவுல இருக்கட்டும் எல்லாமே தீர்மானிக்கும். கோழியின் வகை நான் முன்ன இறைச்சி கோழி, அலங்கார கோழி, சண்டை கோழி,
ஒவ்வொரு கோழிக்கும் ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்துக்கள் தேவை. சில கொமர்ஷியல் தீவனங்களை அடிக்கிற கம்பெனிகள் என்ன செய்யணும்னு சொன்னா அவங்க தங்களோட தீவனத்துல இன்னென்ன இருக்குது, இந்த கோழிக்கு இவ்வளவு கொடுக்கலாம்னு அவங்கள ஒரு சார்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த சார்ட்டின் படிதான் நாங்கள் உணவு கொடுக்கறது, தீவனம் கொடுக்கறது. மற்றது இப்ப முட்டை கோழிகளுக்கு பார்த்து ஸ்டார்டர், குரோவர், பினிஷர் இருக்கும். இது லேயர் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கோழிகளுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். இப்ப ஆரம்ப கால தீவனம் எப்படி, வளர்ற தீவனம் எப்படி, முட்டைற தீவனம். சில நாடுகள்ல ப்ரீ ஸ்டார்டர், ப்ரீ குரோவர் அதுலயே பிரிச்சு ஒவ்வொரு பீரியட்டுக்குமே அதுண்ட ஊட்டச்சத்துக்களுக்கு தேவையான இது இருக்கு, உணவுகளை அவங்க டிசைட் பண்ணியிருப்பாங்க. முட்டைற கோழிகளுக்கு அதிகம் கால்சியம் தேவை. அதுகள் எல்லாம் அதுல பார்த்துக்கொள்ளணும். கால்சியம் குறைவுன்னு சொன்னா தோல் முட்டையிடும், அப்படியே ஒரு எலும்புகள் பெருசா வளராது. எல்லாமே முக்கியம். அதிக உணவு தேவை. இப்ப சேவல் அளவுக்கு மிஞ்சி நாங்க வச்சிருக்கவும் கூடாது. சாப்பாடு சாப்பிட்டு அது சண்டையும் பிடிச்சு கொண்டிருக்கும். என்ன அதுகள் எல்லாம் நாங்க பார்க்கணும். என்ன மாதிரி உணவு, எத்தனை சேவல் எங்களுக்கு தேவை, என்ன சாப்பாடு அதுக்கு கொடுக்குற மட்டும் பார்க்கணும். மற்றது அதிக உடல்புறை அதிகம் உண்ண வேணும், சமச்சீரா இருக்க வேணும். இதுகள் எல்லாம் நாங்கள் வளர்ற மாதிரி மிக முக்கியமான. இப்ப ஹை ப்ரொடியூசிங் அனிமல்ஸுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்காவிட்டா சிக்கல். இப்ப இதுல நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். நாட்டுக்கோழி ஒரு ஃபார்மர் நாட்டுக்கோழி வளர்க்க போறோம்னு சொல்லி இந்த பேக்யார்ட் கோழி, முக்கியமா சொல்லணும் இது நாட்டுக்கோழி இல்லை, இதுவும் ஒரு முட்டைக்கோழி தான். பேக்யார்ட் கோழியை கொண்டு வந்து அவர் திறந்து விட்டு வளர்க்க போறோம்னு வளர்த்தார். கடைசி அந்த மாடு அந்த கோழிகள் என்ன செய்யுதுன்னு சொன்னா மர பட்டையில கூட பிடிச்சு சாப்பிடுது. கோழிக்குள்ள பாம்பு விழுந்தா பாம்பு முடிஞ்சது, பாம்பை கூட சாப்பிடும். அப்படி ஒரு கொலவரியா இருந்து கடைசி எல்லாமே செத்து இல்லாம போனது. நாங்கள் என்னென்ன செய்வோம், ஊட்டச்சத்துன்றது சரியான முக்கியம். இப்ப இருக்கிற கோழிகள் இந்த ஊட்டச்சத்து நாங்கள் வளர்க்குற இந்த கோழிகள் நாங்கள் நிறைய பேர் மறந்து போறது. என்ன கோழின்னா இது மற்றது சூழல் மிக முக்கியம். ஸ்ட்ரெஸ். இப்ப இவ்வளவு காலம் மழை காலத்தால பிரச்சனை வந்தது, இனி கொஞ்ச காலத்தால வெப்பத்தால வரும். வெப்பத்தால வரைக்குள்ள ஹீட் கூடக்குள்ள ஹீட் ஸ்ட்ரெஸ் வரும், பெரிய பிரச்சனைகள் வரும். பட் அது டெம்பரேச்சர் கூடிச்சுன்னா வெக்கையான ஒரு ஷெட் அடிச்சிருந்தோம்னா அதுக்குள்ளால கோழிகளுக்கு கஷ்டமா இருக்கும். பயணம் செய்ய இப்ப நான் கோழிகள் அங்கேருந்து இங்க கொண்டு வரைக்குள்ள பயணம் செய்யக்குள்ள அதுகளுக்கும் ஸ்ட்ரெஸ் வரும். வெளி மனிதர்கள் வர்றது, விலங்கு அடிக்கடி வெளியாக்கள் கோழிக்கூடுகளுக்கு வாரது கோழிக்கு அவ்வளவு பெரிய விருப்பம் இல்லை, அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ டெம்பரேச்சர் கூடினா கோழிகளுக்கு கூட புரோட்டீன் தேவை, அதே நேரம் எனர்ஜி குறைவா தேவை. அப்ப அதுகள் எல்லாத்தையும் பார்த்துதான் அதை டிசைட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ன்றது மிக முக்கியமானது. எங்களுக்கு ஏராளமான நோய்கள் ஸ்ட்ரெஸ்ஸால வர மாதிரி கோழிகளும் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துட்டா உற்பத்தி செய்யாது. ஐயோ கடவுளை என்றோடு இருக்கும். சில கோழிகளை பாத்தீங்கன்னா பெயின் இருக்கும், அந்த பெயினை கொத்தி கொண்டு இருக்குமே தவிர சாப்பிடாது. அப்ப அது ஒரு ஸ்ட்ரெஸ். அதுகளுக்கு சாப்பாடு திடீரென்று மாத்துறது கூட ஒரு ஸ்ட்ரெஸ். ஏ என்ற ஒரு கம்பெனி சாப்பாடை விட்டுட்டு பி என்ற கம்பெனி போனா அண்டையில இருந்தே கோழியை சாக வலிக்கிடும். அதுகள் ஸ்ட்ரெஸ். கரண்ட்ண்டா கூட கோழி சாகும். இப்போ நாங்கள் எல்லாம் இது அனுபவத்துல பார்த்தது. கொஞ்ச நாள் கரண்ட் கட் டைம்லயே ஞாபகம் கோழி சாக வலிக்கிட்டது பயத்துல. சட்டுனா கரண்ட்டுக்கு எல்லாம் டென்ஷன் ஆகி விரவுல அடிக்கிற கரண்ட்டுக்கு அவங்க டைமும் சொல்ல மாட்டாங்க தானே, இரவு நேரத்தை நிப்பாடு எல்லாம் பயந்து போயிடும். இப்ப அப்படியான ஒரு பிரச்சனை. புதிய இடத்துல மாத்தைக்குள்ள புதிய உணவும் தரமற்ற சாப்பாடு, சரியான காத்தா இருந்தாலும் கோழிக்கு கூட சிலவள தடுப்பூசி போடுற டைம்லயே கோழிகள் சாகுறது. என்னன்னு சொன்னா ஸ்ட்ரெஸ். அப்ப நாங்க என்ன செய்யறோம், அந்த விட்டமின் சி கொடுக்க சொல்றது, சொண்டு சார் ஸ்டெக் ஆயிட்டு சார். நாங்க மன அழுத்தத்துக்கு ஆயிட்டோம் சார். சார் இருக்கிறீங்களா? சேர காலையில்
யாருக்காவது விளங்குதா? ஏதாவது எனக்கு ஒன்று முழங்கல. இல்ல ஒன்றுமே விளங்குமா? கரண்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரண்ட் போட்டு போல. अरे मैं स्टेबल कहा यार तुला බලන්න RM නේද presentation செய்யலாம். මේ හතර මාසක් කරන්නේ presentation கரண்ட் நின்னுட்டது. அதான் பிரச்சனை. கேக்குதா நான் கதைக்கிறது? ஹலோ இப்ப கேக்குது. கேக்குது. ஓகே, presentation ஷேர் ஆகுதா இல்ல? ඇයි මේවා ගෙවන මොකක් හරි පදනමක් வீடியோ கிளியரா இருக்கு. ரைட், ஓகே. கரண்ட் நின்றது. இப்ப எல்லாரும் 50 பேருக்கு மேல நின்றவே ஆக்கள் ஒருத்தரும் 30 பேர் லீவ் ஆயிட்டுன்னா சரி, ஓகே. என்னண்டா அதுல ஒரு இதொண்டு இருக்குது, பிரசன்டேஷன் அட்டெண்டன்ஸ் ஷீட் ஒன்று இருக்குது. ஸோ அதோட ஃபில் பண்ணுங்க தான் நல்ல. மற்றது நான் இப்ப இந்த டைம்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா என்னோட கேளுங்க. நான் உடனே சொல்லிட்டேன் சார். கரண்ட் தான் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கேள்விகளை கேளுங்க என்னட்ட. சார் சொல்லுங்க சார். சிப்பில தீவனம் செய்யலாம்ன்றீங்க சார். அது எப்படி செய்யற? சிப்பி சங்கு விளங்க இல்ல? சிப்பி சங்குல தீவனம் செய்யலாம்ன்ற மாதிரி சொன்னீங்க. எப்படி? இல்ல, கால்சியம் மெட்டீரியல் இருக்கு தானே. ஒண்ணும் விளங்கல சார். நிறைய பேர் கதைக்கிறாங்க. மற்றாக்கள் ஒரு கதைக்காம இருக்கிறீங்களா? மியூட் ஆயினா நல்ல மேன போட்டா சத்தனத்து வேண்டகோ சத்தம் போடாதீங்க. அமைதியா இருந்தா நல்ல. ரைட், ஓகே. சிப்பி அதுகள் இதுக்குத்தான் தேவை. எங்களுடைய முட்டைக்கோழி தீவனத்தை பொறுத்த வரைக்கும் கால்சியம் கட்டாயம் தேவை. அது சிப்பி தூள்கள் அதுகள்ல அதிக அளவுல இருக்குது. ஸோ நாங்கள் அதுகளை கொடுக்கறது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கோழிகள் கொத்துப்படையக்குள்ளையும் நாங்கள் அதை சொல்றது என்ன சிப்பி அதுகளை கொடுக்க சொல்றது ஆட்களுக்கு. என்னன்னு சொன்னா அதுகள் அந்த கொத்துப்படுற இதை குறைக்கும். தேவையான ஊட்டச்சத்து குறைவால தானே வாரது. அதுக்கு நாங்க கொடுக்கறது. மற்றபடி அது மெயின் தீவனம் இல்ல. அது முட்டைக்கோழிகளுக்கு நான் அதை அந்த பின்னுக்கு வர பிரசன்டேஷன்ல நான் காட்டுறேன். இது பிரசன்டேஷன் இது ஜூம்ல இப்ப சேஞ்ச் ஆகுதா நாங்கள் பிரசன்டேஷன் செய்யறது? இல்ல
ஆம் சார். ஹலோ சார், எக்ஸ்கியூஸ் மீ. கேட்கலாம். சார் நான் என்ன சார், நான் ஒரு பிஸ்னஸ் பர்பஸுக்கு இல்லாமல் நான் வீட்டு தேவைக்காக ஒரு 10 சேவல் வச்சு வளர்த்து கொண்டிருக்கேன். ஓகே ஒரு 3 வருஷமா சார். இப்போ மருந்து சாமானும் கொடுக்கல சார். எப்போ நான் இருந்து போட்டு விட்டமின் சி அல்லது வீக் வகைகளை தண்ணியில் கரைச்சி வச்சுடுவேன். ஓகே அப்படி நோய்வாய்ப்பட்டு அப்படின்னு இல்லை. நல்ல இனம் போல நம்ம நாட்டுக்கோழி தான் அடை வச்சு எடுத்தது. ஓகே இப்போ முட்டை வச்சு கொண்டிருக்கேன் சார். முட்டை வச்சு கொண்டு ஆனால் இப்போ கொஞ்சம் முட்டை வைக்க ஒரு 2 கோழியா முட்டை வச்சு கொண்டிருக்கு. சில பேர் சொல்றாங்க கொழுப்பு அடைச்சிருக்கும் சொல்றாங்க. நீங்க என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க? விளங்கல சார். என்ன சாப்பாடு நீங்க கொடுக்கறது? சார் சாப்பாடு நம்ம கிச்சன் கழிவுகளை கொண்டு போடுவேன். Yes. மற்ற என்ன பிரச்சனைன்னு சொன்னா அது கொஞ்சம் நீங்க கொடுக்குற இப்ப தேங்காய்ப்பு அதெல்லாம் கூட கொடுத்துருப்பீங்கானே. ஆமாம் சார். இதுல என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா அதுகள் வந்து ஒரு கொழுப்பு அதில் கூடி இருக்கு வேணா பிரச்சனை தான் அதுல இருக்கிற சரியானே கொழுப்பு அதில் கூடினபடியா. ஓகேவா? இதுல நான் ஷேர் பண்ணி இருக்கிற வெப்ப அழுத்தம் வந்து வர ஸ்லைட் தானே வந்திருக்கேன்னு. அப்ப சார் எந்த ஸ்லைட் கொழுப்பு Right, அப்படி வரையில கம்ப்யூட்டர்ல வந்து 3 ஆப்ஷன் போட்டுக்கிறீங்க. அதான் வந்திருக்குது. 3 ஆப்ஷன். நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா நெட்வொர்க் சரியான ஸ்லோவா இருக்கு. எஸ் கரண்ட் போய் வந்தது. சார் வந்து அப்ப அந்த கொழுப்பு கரைக்கிறதுக்கு கரைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? கரைக்கிறதுக்கு ஒன்றும் இல்ல. ஆக்கள் நிறைய பேர் அது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. கரைக்கிறேன்னு சொன்னா அப்படி ஒரு மருந்தால கரைக்க இயலாது. வளர்ப்பு அறிமுகம் சார். மற்றது உணவூட்டலும் இந்த 3 இது வந்திருக்கு சார். அதான் நிக்குது ஸ்லைட்ல. கோழி வளர்ப்பு அறிமுகம், கோழிகளுக்கு உணவூட்டல், முக்கியமான கோழி நோய்கள், அந்த ஸ்லைட் நிக்குது. அவ செய்து கொண்டிருக்கிறான். நான் சொல்றேன் அதுல நீங்களும் என்ன செய்யலாம்னு சொன்னா கொழுப்பை வந்து கரைக்க இயலாது. கனகாலமான வயதான கோழிகள்ண்டா அதை நீங்க கிளிய பண்றது நல்லா. கணக்க முட்டை இப்ப 2 கோழி தான் முட்டை எடுதுன்னா கொஞ்சம் காலம் டைம் கொடுத்து பாருங்க. அப்படி தொடர்ந்து அதனால இதண்டே இல்லைன்னா அந்த கோழியில கிளிய பண்ற நல்ல மெயின்னு சொன்னா கூட தேவையான முட்டையை உற்பத்தி செய்து கொள்ள இயலாது. விளங்கிச்சா? ஓகே. இது நல்ல அது ஒரு சிக்கலான விஷயம். இப்ப ஏதாவது விழுதா ஸ்லைட்? இல்ல சார், அதான் இருக்கு. செய்யறத விட இந்த இப்படியான பெர்சன்டேஜ்ல இருக்கிற பிரச்சனை இந்த கரண்ட் தானே அதோ அதிதானே. சார் நெல்லு உப்புல ஊற போட்டு நாங்க போடுறோம் சார் கொழுப்புக்கு. அவலத்துக்கு உப்பு ரெண்டுமே கொழுப்பு இல்ல தானே. நெல்லுல ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் கொழுப்பு இருக்கு. உப்பு வந்து உப்பு வேற ஒரு மூலக்கூறு தானே. உப்பு வேற ஒரு மூலக்கூறு தானே. சோ அதுக்கும் இதுக்கும் கொழுப்புக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப சரி வந்திருக்குண்ணா. தொடக்க ஸ்கிரீன் வந்திருக்குதா? நாட்டுக்கோழிக்கான தீவனமும் வளங்களும் நோய் முகாமைத்துவம், கோழி வளர்ப்பு ஏன். ஓகே சார். ஓகே, ஸ்கிரீன் வந்துச்சு சார். ஓகே, நாங்கள் இதன்றோம். கேள்விகள் இருந்தா கேளுங்க இந்த டைம்ல. நீங்க நெல்லு கொடுக்கறதால கொழுப்பு எல்லாம் கொடுபடாது. நெல்லுன்றது எரிசக்தி வழங்குற கார்போஹைட்ரேட் வழங்குற ஒரு இதுதானா? சார் வணக்கம், நான் யசோதா துவாரான் கதைக்கிறேன். என்னன்னு சொன்னா அந்த சின்ன ஒரு நாள் குஞ்சுல இருந்து என்ன மாதிரி தீவனம் வழங்கணும்னு ஒருக்கா சொல்லுவீங்க? நாட்டுக்கோழி. ஓ, நாட்டுக்கோழி. அதுல நான் இதுல எப்படின்னு சொல்றேன். நீங்க ஒரு நாள் குஞ்சுமையா பொறுத்த வரைக்கும் நாங்கள் கோழிகளை வேண்டுறீங்களான்னு வையுங்களேன். முதலாவது ஒரு இடத்துல வேண்டுறீங்க கோழிகளை வேண்டைக்குள்ள நாங்கள் அதன் முட்டை முதலாவது நாள்ல வரைக்குள்ள அந்த முட்டையின் இதுக்குள்ள இருக்கிற அந்த ஊட்டச்சத்துகள் வந்து அதுக்கு ஒரு 24-40 மணி நேரத்துக்கு காணும். விளங்கிச்சா? நாங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யறோம்னு சொன்னா கொஞ்சம் குளுக்கோஸ் வைக்க சொல்றோம். என்ன குளுக்கோஸ் வைச்சோம்னு சொன்னா கொஞ்சம் ஊட்டச்சத்துகள் கிடைக்கும். பிறகு உமியதையில போட்டு அதுக்கு மேல பேப்பர் விரிக்க சொல்றோம். என்ன சில கோழி குஞ்சு உமிய சாப்பிட்டுரும். அதை விரிச்சு போட்டு நாங்கள் ஸ்டார்டருக்கு போவோம். என்னன்னு சொன்னா கோழி குஞ்சு பருவ தீவனம் இருக்கு. விளங்கிச்சா? குஞ்சு பருவத்துக்குரிய தீவனத்துக்கு போவோம். போயிட்டு ஏண்டா முந்தின காலத்து நாட்டுக்கோழி வேற அம்மா. இப்ப இருக்கிறது வந்து எல்லாமே கிட்டத்தட்ட இது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு லேயர் முட்டைக்கோழி தான் இப்ப இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து கட்டாயம் இதுக்கு மேஷ் கொடுக்க வேண்டி வரும். இப்ப பெரும்பாலான கோழிகளுக்கு உள்ளூர்ல என்ன சின்ன சின்ன குட்டி குறுநல்கள் அது இதெல்லாம் கொடுப்போம். இப்ப இது வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு கொமர்ஷியலைஸ் பண்ணப்பட்ட இதுல பிறகு அது ஒவ்வொரு கோழிகளுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்குது. இப்ப ஒரு
ஒரு நாளுக்கு இவ்வளவு தீவனம் 5 கிராம், அந்த 5 கிராம் 4 கிராம் 3 கிராம் அந்த அளவு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மேஷுக்குமே அந்த அளவு இருக்குது. பொதுவான மேஷில் எனக்கு அந்த அப்படி இலங்கையில இருக்கு, ஒவ்வொரு மேஷுக்கும் ஒரு அளவு இருக்கு. அதுகளை கொடுத்து கொண்டு வருவோம். பிறகு கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிழமைக்கும் வேண்டி இருக்கு ஸ்டாண்டர்ட் 50 கிராம் 40 கிராம் 30 கிராம். ஒரு கட்டத்துல எத்தனை கிராம் வரும் சொன்னா 100-110 கிராம் வரைக்கும் நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு வளர்ந்த முட்டை போடுற கோழி. இப்போ இடப்பட்ட காலத்துல நாங்கள் சின்ன சின்னலா இதெல்லாம் கூட்டி கொண்டு வருவோம். சரியா? அதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிலர் என்ன செய்யறேன்னு சொன்னா 50 வீதம் 50 வீதம் பாக்குறது. இப்ப மேஷ கொஞ்சத்தை கொடுத்து போட்டு எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற அசோலான்னு ஒன்று இருக்கு தானே, அது கொடுப்போம். மற்றது சில மூலப்பொருட்கள் சில சாமான்களை கொடுப்போம், தவிடுகள் கொடுப்போம், புண்ணாக்கு அப்படியான தவிடு, மற்றது குறுநல்கள் அதுகளை கொடுப்போம். அப்ப இதுதான் அந்த அளவு. இப்போ இதுல நாங்கள் மேஷால தனியா கொடுக்குறோன்னு சொன்னா தான் நான் சொன்ன 5 கிராம் 10 கிராம் 15 கிராம் கிழமையா கூட்டிக்கொண்டு போவோம். பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு 120 கிராம் 110 கிராம் வரைக்கும் போறதுன்றது எப்படியான இதுன்னு சொன்னா கொமர்ஷியல தனியா மேஷ் மட்டும் கொடுக்கறது. இப்போ எக்ஸ்ட்ராவா கொடுக்க கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு கொண்டு வருவோம். இப்போ இந்த பிரசன்டேஷன்ல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். நான் பின்னுக்கு போக அதை விளங்கப்படுத்துறேன். தண்ணீர் முக்கியம். நான் அதுல முன்னுக்கு சொன்ன மாதிரி தண்ணீர் சரியான முக்கியம். மற்றது ஒவ்வொரு இது இருக்கு. பெலட்ன்னு சொல்லி குச்சி தீவனம் இந்தியாவில் சொல்லுவாங்க. பெலட் நீட்டா இருக்கும். கிரம்பிள்ன்றா சும்மா ஒரு சின்ன உருளை கட்டியல் மாதிரி இருக்கும். மேஷ்ன்றா அந்த தவிடு மாதிரி இருந்த என்னன்னு சொல்றது பவுடரா இருக்கும். இப்போ ஒவ்வொருவருக்கும் சின்ன குஞ்சுகளுக்கு இந்த அக்கா கிட்ட மாதிரி அவைகளுக்கு சின்ன மேஷ்னா சின்னாக்கள் தானே அவைகளால சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். சரியா? பட் இறைச்சி கோழிக்கு ஒரு தீவனம் இருக்குது, ஸ்டார்டர் ஃபினிஷர் சொல்லுவாங்க. முதல் 21 நாளைக்கு ஒரு சாப்பாடு, அப்புறம் அடுத்த 42 நாள் அது ஸ்லோட்டரிங் போகும் தானே. அப்ப அதுன்ற ஒவ்வொன்றுமே வித்தியாசப்படும். பட் அது முட்டைக்கோழி தீவனம் தான் இப்ப எங்கிட்ட நாங்கள் பாவிக்கிற இந்த லேயர்ஸ் சொல்றது பக்யாட் எல்லாத்துக்குமே இந்த தீவனத்தின் தான் ரெக்கமெண்ட் பண்றது. ஸ்டார்டர் 0 தொடக்கம் 8 வீக், முதலாவது கிழமையில இருந்து 8 கிழமை. குரோவர் 8ல இருந்து 18 கிழமை. அப்ப குரோவர்ன்றது வளர்ச்சிக்குரிய தீவனம். அப்ப அதுக்கு நாங்கள் 5 வீதம் முட்டையிட தொடங்கிச்சேன்டா 100 கோழி இருந்தா 5 கோழி முட்டை விடுதுன்னா நாங்கள் முட்டை கோழி தீவனத்துக்கு மாத்திடுவோம். விளங்கிச்சா? இப்ப அது ஒரு 22 கிழமை வரைக்கும் 18ல இருந்து 20 அந்த எங்கட உண்மையான அவங்கள ஐடென்டிஃபை 18 கிழமைன்னு சொல்லி இருக்கிறாங்க. எங்கட 22 கிழமை வரைக்கும் போகுது. சரி, 5 வீதம் முட்டையிட தொடங்க. இப்போ கொள்ளைப்புற கோழி வளர்ப்பு. இப்ப நாங்க கூடுதலான எங்க நாட்டுக்கோழி கன்செப்ட் இதான். அப்ப நாங்கள் அதுக்கு சின்ன சின்ன தீவனங்கள், குறுநல்கள், மரக்கறிகள் அது இதில் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்ப கொழுப்பு பிரச்சனை முதல்ல அந்த அண்ணன் கேட்ட மாதிரி கொழுப்பு பிரச்சனை கொஞ்சம் எங்கட கோழிகளை நடமாட விடுறது கொஞ்சம் நல்ல. அதில் எக்ஸசைஸ் மாதிரி தானே அங்கங்க போய் தேடி சாப்பிடும். கண்ட வாட்டுக்கு இந்த தேங்காய் பூ அதுகள் இதுகள் கொடுக்கக்குள்ள ஒரு லிமிட்டோட கொடுத்தோம்னா நல்ல. சரியா? அசோலா இப்ப கொஞ்சம் ஒரு ஃபேமஸா வாரது. அசோலாவிலையும் கொஞ்சம் புரத மூலக்கூறுகள் இருக்கிறபடியா அது ஒரு நல்ல தீவனமா பாவிக்கிறது. ஹைட்ரோபோனிக்ஸ் ஒரு தீவனம் இருக்குது. அதாவது மண் இல்லாம சில மூலப்பொருட்களை உற்பத்தி செய்து அதையும் கொடுக்குறாங்க. அதுக்குரிய நடவடிக்கைகள் இப்ப இலங்கையிலுமே உருவாகி கொண்டிருக்கு. மாடுகளுக்கு தீவனமும் இதுல செய்கிறாங்க. இந்த மரக்கறி சாமான்கள், மரக்கறிகளை கொடுக்கறது இயற்கையில அதுல இந்த புழு பூச்சியில எடுத்து சாப்பிட்றான்னு எங்கட கோழிகள நடைமுறை. கரையான் வச்சு சாப்பிடுறது, கரையான கொடுக்கறது. இது ஒரு புது விதமான ஒரு மெத்தட் தான். ஆனா எங்கட பாத்தீங்கன்னா கோழிகள் கரையான் புத்த கண்டா கடுமையா ஓடி போய் சாப்பிடும். இதுவுமே ஒரு சின்ன பானை ஒன்று எடுத்தா இல்ல நினைச்சு போட்டு சாக்கையோ இல்ல துணியோ நினைச்சு போட்டு கவுட்டு வச்சா 2 நாள்ல கரையான் வரும். அது கொஞ்சம் நல்ல புரோட்டீன், கொழுப்பு, மூலக்கூறு. அப்ப அதை சாப்பிடும். அதுல அது ஒரு நல்ல ஒரு ஃபீட். இப்ப அது நாங்களே தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப நார்மலா இப்ப உலகத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப மாற்று மூலங்களை நோக்கி நகர்றாங்க. இப்ப கடல்கள்ல வர்ற சிப்பிகள், சங்குகளுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் இருக்கு தானே, உயிர் மூலக்கூறு. இப்ப சிப்பிக்குள்ளேயும் ஏதாவது மட்டியதுகள் இருக்கு தானே, அதுகளை கொடுக்குறாங்க. இந்த கடல்ல இருக்கிற பாசிகளை கொடுக்குறாங்க, அதுல இருக்க புரோட்டீன் அடிப்படை. வெளிநாடுகள் அப்படி கணக்க செய்யறாங்க. அந்த நட்சத்திர மீன்கள் அது இது எல்லாத்தையுமே செய்து அவங்க கொடுக்குறாங்களே. இப்ப அவங்களும் அந்த மாற்று மூலத்துக்கு போறாங்களே. என்னன்னு சொன்னா இப்ப எல்லாமே உற்பத்தி செலவு கூட தானே. சோயாவை பயிரிடுறதை விட இது ஈஸியா செய்யலாம். இப்ப இந்த மண்புழுவை கொடுக்குறாங்க சில இடங்கள்ல, மண்புழு வளர்த்து அது கூட புரோட்டீன் தானே உண்டு. அப்படியான இதுகள் இருக்கு. இப்ப வெளிநாடுகள்ல புழு உற்பத்தி செய்யறாங்க கோழிகளுக்கு கொடுக்கறதுக்கு. இந்த புழுக்களை எல்லாம் இந்த கோழி சாப்பிடுது. அப்ப அது மற்றது பூச்சி உணவு. வெளிநாடுகள்ல இப்ப கோழிகள், வடிவான கோழிகள் இந்த இதுகளுக்கு கண்டு கிரிக்கெட்னு சொல்லி ஒரு பூச்சி இருக்கு. அப்ப இந்த அதுகளை சாப்பாடா கொடுத்து அதை பவுடர் ஆக்கி வச்சிருக்காங்க. இதுல பாருங்க, இதுல பவுடர் இருக்கு, புரோட்டீன், பூச்சி உணவு. பூச்சிகளை வளர்த்துட்டு இந்த வெட்டுக்கிளிகளை எல்லாம் வளர்த்து அதை அவங்க சாப்பாட்டுக்கு கொடுக்குறாங்க. இப்ப புழுக்களை வச்சு பேக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. கிரிக்கெட்னு சொல்ற அந்த வெட்டுக்கிளியின்
பவுடர். அது கோழி உணவு, அது நல்ல புரோட்டீன் உண்டு. இப்ப சைனீஸ்காரன் அவனவன் எல்லாம் அதுதானே சாப்பிடுறாங்க. அப்ப அது கோழி உணவுக்கும் இப்ப பாவிக்க சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப இது புது டிசைன், இப்ப புது உணவு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் புது விதமான ஒரு டிசைன். இப்ப நாங்கள் பாக்குறோம் இல்லை, எங்கட கோழிகள் போய் சில வீடுகள்ல போய் இந்த புழு பூச்சிகள் எறும்புகள் பூச்சிகளை தான் சாப்பிடுது. அதுகள் ஒரு 400 கிட்டடியில ஒரு சர்ஜரி ஒன்று செய்தனா மாடண்டுக்கு உடம்பு வெட்டுப்பட்டு புழு வச்சிருந்தது. அப்ப அந்த நாங்கள் அதை கிளீன் பண்ணி வெளியில போட வந்து அந்த ஏரியாக்குள்ள இருக்க கோழிகள் எல்லாம் வந்து அந்த புழுக்கள் எல்லாம் பிடிச்சி சாப்பிடுது. இது நார்மலா ஒரு இயற்கையாவே இருக்கிறது. இது கொமர்ஷியலா இப்ப வெளிநாடுகள்ல அதை செய்ய வழிகிறாங்க. சரியா? இது இப்ப ஃபீடிங். இப்ப நான் இது நாட்டுக்கோழி பெரிய அளவுல இண்டஸ்ட்ரியலா செய்ய இல்லை, இது கொமர்ஷியலா என்ன சாரி சின்னனா செய்கிறபடியா அந்த சின்ன பிரசன்டேஷன்ல சின்ன அளவுல காட்டி இருந்தேன். அப்ப இந்த 2வது பிரசன்டேஷன் முடிஞ்சது. ஓகே, இதுக்குள்ள ஏதாவது வேற கேள்விகள் இருந்தேன்டா எனக்கு சொல்லுங்க. இந்த 1/2 hour இருக்கு. சார் கோழிகள மன அழுத்தத்தின் தொடர்ச்சியாவ சொல்லிக்கொண்டு வரீங்க சார் கரண்ட் நின்ற பிறகு? ஆமா சரி சார். மன அழுத்தம்ன்றது ஸ்ட்ரெஸ், நாங்கள் அதை சொல்லிக்கொண்டு வரோம். ரைட், அடுத்த பிரசன்டேஷனுக்கு அடுத்த இதுக்கு போவோம். இது நான் கண்டினியூஸா இருக்கிறபடியா நாங்கள் ஏதாவது வேற கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. வேற எதுவும் நீங்க உணவு சாப்பாடு உங்களோட சாப்பாடு மட்டத்துல தீவனம் சம்பந்தமா ஏதாவது கேட்டிருந்தீங்கடா? ரைட், அடுத்த கேள்விக்கு போவோமா? நோய்களில் நோய் இப்ப மெயினான பிரச்சனை இப்ப நிறைய பேருக்கு இருக்க டவுட்கள் வந்து நோய் வார மாதிரியான பிரச்சனை. இப்ப முக்கியமான கேள்வி ஏற்பட்ட ஒரு கோழி பண்ணைக்கு எப்படி நோய் வருதுன்னு பார்க்கணும். முதலாவது நோய் கிளர்ச்சி, அதாவது இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு செலவு வருதுன்னு பார்க்கணும். ஒரு நோய் வருதுன்றா அதால இன்னும் நடக்க போகுது, அதுண்ட செலவோ இல்லது அதுண்ட டேமேஜ் என்னண்டு, எப்படி அந்த நோய் வராம தடுக்கிறது, நோய் வராம தடுக்க இவ்வளவு செலவு செய்ய வேண்டியிருக்கு. இப்ப நோய் வந்தா எவ்வளவு என்ன செய்யணும், இதுதான் இதுண்ட இந்த பிரசன்டேஷன் மெயின் நோக்கம். ஓகே, இப்ப நாங்களும் ஒரு கோழி பண்ணையை போய் பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நார்மலா ஒரு கோழி இருக்குது, கோழி பண்ணை இருக்குன்னா போய் பாக்குறோம். இப்ப கோழியின் சவுண்ட், கோழி எப்படி சத்தம் போடுதுன்னு பாக்குறோம். சில வேளை சளி அடைச்சிருக்கும், ஒரு விதமா சத்தம் போடும். அதுல பெரிய பெரிய கொமர்ஷியல் அவங்களோட டேங்க்ஸ்கள் மற்ற தீவன இயந்திரங்கள்ட ஒளிய கேட்கும், சில வேளை பிள்ளையா இருக்கலாம். பட் அது ஸ்மெல், அமோனியா அந்த ஸ்மெல் கூடிச்சுன்னா கோழிகளுக்கு கூடாது, சாக வெளிக்கிட்டுரும். அதை ஒருக்கா பார்க்கணும், மணந்து பாக்குறது கோழியின் மனம். அடுத்து பார்க்கக்குள்ள இதுல கோழிகளோட தீவனம் எப்படி சாப்பிடுது, தண்ணிய குடிக்குதா, தண்ணி மிஞ்சுதா, சாப்பாடு மிஞ்சுதா, கொத்தி கொள்ளுதா, எப்படி சேருதா, முட்டைகள்ல முட்டைப்பட்டியன் இருக்கும் கோழிக்கூட்டுக்குள்ள, அதுல போய் இருக்குதா, முட்டை விடுதா, கீழே விழுதா, இந்த பாமை சுத்தி டஸ்ட் இருக்குதா, ஜன்னல்கள் எல்லாம் இருக்குதா, அதுல கண் எப்படி இருக்கு, நொண்டுதா இல்லது ஒரு சைட்டா ஒதுங்குதான்னு பார்க்கணும். தரம் மற்றது டேஸ்ட், தீவனங்களோட தண்ணியின் டேஸ்ட்டுகள் அல்லது அதுண்ட இதை பார்க்கணும், அது ருசி தொட்டு பார்க்கணும். அப்ப அந்த கோழிகள்ட எல்லாமே அந்த சில வேலை சொல்லிங்கன்னா இறப்பேன்னு சொல்றோம், அந்த கழுத்தடியில இருக்கா எல்லாம் அவங்க தொட்டு பார்க்கணும், வீங்கி போய் இருக்குதா இல்லது எல்லாத்தையுமே பார்க்கணும். அந்த கோழிகளோட பொடி சைஸ் பட் முட்டைகிற கோழியை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். சுழற்சி, காற்றின் சுழற்சி எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா கொண்டு வரும். இந்த கோழி பண்ணை இப்படி இயங்குது, கோழிகளுக்கு நோய் வந்திருக்கா, இது ஒரு முக்கியமான பராமீட்டர்ஸ். நீங்கள் எல்லாத்தையும் இருக்கா பார்க்கணும். அப்ப ஏன் கோழிக்கு நோய் வருது? இப்ப கோழி குஞ்சலால நோய் வரலாம், பிள்ளையான இடத்துல இருந்து கொண்டு வர்ற நோய் கோழி குஞ்சல்றதால வரலாம், காட்டு பறவைகளால வரலாம், நீங்க ஃபார்முக்கு போற நீங்க கூட கால் சப்பாத்துக்குள்ளால உடுப்புகளுக்குள்ளால போகலாம், தீவனத்தின் பைகளுக்கு கூடாக, முட்டைப்பட்டி, கோழி கழிவுகளால வரலாம், வாகனங்கள் டயர்கள் மற்றது உபகரணங்களால வரலாம், காவிகள் எலி அல்லது பூச்சிகள் வரலாம், மற்றது நோய்க்கோழிகள் இறந்த கோழிகளால வரலாம். இப்படி பல காரணங்கள் இந்த கோழி நோய் வர்றதுக்குரிய காரணங்களாக இருக்கு. டென்சிட்டி கூட, இப்ப கோழிகளுக்கு நாம சொன்ன மாதிரி ஒரு கோழிக்கு 2.5-3 அடி சதுர அடி தேவை. அப்ப அந்த கோழிகளை விட நாங்கள் கூட வளர்த்தோம்னா பிரச்சனை வரும். மற்றது ஒரு கோழி கூடு சரியான சுகாதாரம் இல்லாம இருக்கும்.
வேறு வயது கோழிகளை வளர்க்கறது, வேறு பறவையில வருது. சில வேளை புறா நிற்கும் அந்த கூட்டுக்குள்ள, சிலவளுக்கு இனிக்கோழி நிற்கும், பாத்து நிற்கும், அதெல்லாம் உண்மையா கூடாது. தவறான முகாமைத்துவம், பிள்ளையா செய்கிறது, நோய்கள் வேற வேற நோய்கள் வந்து ஏற்படும். இப்ப நோய் காரணிகளை பொறுத்த வரைக்கும் நுண்ணுயிர்கள்ன்றது பாக்டீரியான்னு சொல்லுவோம். மற்றது நச்சுயிர்ன்றது வைரஸ், ஃபங்கஸ், ஒட்டுண்ணிகள். ஒட்டுண்ணிகளாலையும் வரும். ரத்த கழித்தல் என்ற ஒரு நோய் ஒட்டுண்ணிகளால வரும். அப்போ உள்ள ஒட்டுண்ணி என்றதான் பூச்சியால வரும். அப்படியான பிரச்சனைகள் வரும். அப்ப இப்படியான பல காரணங்களால நோய்கள் வரலாம். அப்ப இதுல நாங்கள் அடுத்ததா பார்க்க வேண்டியது என்ன நடக்கும். இப்போ கோழி பண்ணையில ஃபார்ம்ல நோய் வந்தா என்ன நடக்கும்? கோழி சாகும், உற்பத்தி குறையும், முட்டை குறையும், பொறிக்கிற தன்மை குறையும், வளர்ச்சி குறையும், இறைச்சியின் தரம் குறையும், உணவு மாட்டுத்தரம், அதாவது வந்து 1 கிலோ இறைச்சி எடுக்கிறதுக்கு எவ்வளவு மேஷ் கொடுக்கணும் அல்லது உணவு உட்கொள்ளன்றதா உணவு மாட்டுத்தரம், ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோன்னு சொல்றது. இறைச்சியின் தரம் குறைகிறது. இப்படியான பிரச்சனை வரும். பட் எக்கனாமிக்கல் லாஸ்ட், பொருளாதார இழப்பு. அணியான் கோழி சாகிறதால உலகாலம் வளர்த்துட்டு வந்த காசு லாஸ்ட். பட் அது மருந்து, அதுக்கு செலவழிக்கிற மருந்து அது. மற்றது ஜூனோசிஸ், சில மனுஷனுக்கும் கோழிகளால நோய் வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா சல்மனல்லாண்டு ஒரு நோய் வர்றது, பறவை காய்ச்சல் இப்ப இந்தியாவில கேரளா பகுதியில எல்லாம் பாருது. சல்மனல்லான்ற நோய் வந்து நாங்க கூடுதலா என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த பச்சை முட்டையை சாப்பிட்றதை இப்ப நிப்பாட்ட சொல்றோம். என்னன்னு சொன்னா, பச்சை முட்டையில கொஞ்சம் டெம்பரேச்சர் கூடிய அவிச்சி தண்டைகள், பொறிச்சி தண்டைக்கு அந்த சல்மனல்லா செத்து போயிடும். பச்சை முட்டை குடிக்கக்குள்ள இப்ப முந்தின காலம் மாதிரி இல்லை. இப்ப நிறைய நோய் முட்டைகள், நோய் கோழிகள், நிறைய ஹெச்சரிஸ் வந்துட்டு தானே. அப்ப வரையக்குள்ள என்ன நடக்குன்னு சொன்னா, இந்த கிளீன் சரியான முக்கியம். இப்ப எங்கட ஃபார்முகளை பொறுத்த வரைக்கும் மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒருக்காவது செக் பண்ணுவாங்க சல்மனல்லா இருக்குது. தச்சுத்தரு சல்மனல்லா இருந்துன்னா அவ்வளவு கோழியும் கொள்ள சொல்லி சொல்லுவாங்க, கல்வண்ண சொல்லி சொல்லுவாங்க. இதான் இலங்கை சிஸ்டம். உலகம் ஃபுல்லா அப்படித்தான். இப்ப எங்கடையில வந்து அந்த வருத்தம் வந்து அப்புறம் கோழியில இருந்துன்னா அது இந்த முட்டை மூலம் குஞ்சுக்கு வரும். அப்படி அந்த வருத்தங்கள் எல்லாம் இருக்கிறபடியா நாங்க முட்டைக்குள்ளால அந்த வருத்தம் பரவுறபடியா சரியான கவனமா இருக்கும். பெண்ணெடு தடுக்கிறது, உயிர் பாதுகாப்பு, அதாவது வந்து கிளீனா வச்சிருக்கணும், கண்டபாட்டு காக்கள் வரையிலாது, பாம்புகளுக்குள்ள நீட்டா வச்சிருக்கணும், தடுப்பூசி வழங்குறது, மற்றது மருந்துகள். கடைசியா தான் மருந்து போகணும். உண்மையா பெஸ்ட் வந்து மருந்தும் காக்குறான் சிறந்தது. சுத்தமான பண்ணை, சுத்தமான உபகரணங்கள் அவசியம். மற்றது கல்வி, பயிற்சி அனுபவம். இப்ப நாங்கள் இப்ப செய்து கொண்டிருக்கிறது கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப உங்களுக்கு இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இதுல நீங்க சில வேளையில மிகச்சிறந்த ஒரு பண்ணையாளராக இருப்பீர்கள், நீண்ட காலமா கோழி வளர்ப்புல செய்து கொண்டு இருப்பீர்கள். ஆனா ஒரு சின்ன ஒரு இடத்துல உங்களுக்கு நீங்க போல கோழி வளர்க்குறீர்கள் சாகும். அதுக்குரிய ரீசனை கண்டுபிடிக்க இப்படியான பாய்ச்சல் வரைக்கும் உங்களுக்கு சில இடங்கள் ஒரு இடத்துல கிளிக் ஆகும். ரைட், இதான் இருக்குமெண்டு. நீங்க இவ்வளவு நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்க உங்களுக்கு ஒரு 1-2 மெசேஜ் வந்தாலே உங்களுக்கு அது மிக முன்னேற்றகரமான ஒரு விஷயமா இருக்கும். அப்ப பயிற்சி அனுபவங்கள் அவசியம். சிறிய பண்ணைகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட சின்ன ஒரு பலம் வந்து குறைவா இருக்கும். பணம் குறைவா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட், நேரம், மனிதர்களே குறைவா இருக்கு. நீங்க என்னென்ன யார் அதை பார்க்குற பிரச்சனை. நடமாட்டம் அதிகமா இருக்கும், கண்டவாட்டுக்கு எல்லாரும் வந்து போற இடமா இருக்கும். எங்களோட ஷெட்டுகள் முறையா இருக்காது, டெக்னிக்கல் நாலேஜ் குறைவா இருக்கும். அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கும் சிறிய பண்ணைகளாக. இப்ப உண்மையான எங்களோட மெயின் டார்கெட் வந்து நோய் காரணிகள் வராமல் தடுக்கணும். உங்களோட ஃபார்முக்குள்ள நோய் பாதித்த கோழிகளை என்ன செய்யணும், மாசுபட்ட உபகரணங்கள் அகற்றணும், நல்ல சுவதையில இருந்து வலிமையான நோய் தரப்பு அரண்களை உருவாக்க. இவ்வளவுதான் எங்களோட மெயின் டார்கெட். நோய்க்கு பிரச்சனை. இப்ப நோயிட்ட கோழியை கொண்டே தனிமைப்படுத்தி வச்சிருக்கணும், மற்ற கோழிகள்ல இருந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும். ஒரு சுத்தமான பண்ணை, ஒரு பேரியர், ஒரு அழுக்கான பகுதி, இதான அந்த கன்செப்ட். இப்ப இதுல நான் அடுத்ததாக போட போற ஸ்லைடுல இப்ப நீங்க நிறைய கோழிகளை சந்திச்சிருப்பீர்கள். உங்களோட கோழிகள் எப்படி இருக்குமென்றது. இப்ப கூடுதலா கோழியை பொறுத்த வரைக்கும் நோய் வந்ததுன்னு சொன்னா தூங்கும், ரெக்கையை இறக்கி போட்டு நிற்கும், எச்சத்தை அந்த எச்சம் வந்து சரியான முக்கியமான ஒரு ஃபேக்டர். அதெல்லாம் நீங்க நோட் பண்ணணும். கழியுதா இல்லது கட்டியா இருக்காண்டு, அதிண்ட மூக்கால சளி வரும், கண்ணால கண்ணீர் ஊத்தும், ஒரு கணக்கு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப நீங்கள் அதுகளை நோட் பண்ணி, பொதுவான கோழி நோய்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பட் சில ஸ்பெஷலான இதுகளை வச்சு சில இதுகளை கண்டுபிடிக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு நோயா பார்ப்போம். இதுல ஏன் முதலாவது ரச்சக்கழிச்சல் பார்த்து நாங்கள்னு சொன்னா, இது நிறைய பேர் இக்னோர் பண்ற உண்டு. ஒரு சின்ன கோழி குஞ்சல், இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற கோழி குஞ்சலுக்கு இறப்பு கூட இருக்கும். அப்படி தூங்கி கொண்டு இருக்கும் கோழிகள். பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கோழியில எச்சம் வந்து சனி இந்த கலர்ல இருக்கும் பாருங்க, பிரவுன் கலர். இப்படி நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒரு கோழி ஒன்று சாகாது, சில 100-150 செத்துரும்.
ஒரு நாள் விட்டா அடுத்த நாள் 100 நூட்டமாண்டு சேர்த்திருப்போம். மருந்து போட்டா உடனே ஆன்சர் பண்ணும், அதுக்குரிய மருந்துகளை போடும். அப்ப பெஸ்டான மருந்தை போடுவோம். இப்ப சில மருந்துகள் அதுக்கண்டே இருக்கு, ஆனா அந்த மருந்துகள் போட்டா மாறுது இல்லை. நாங்கள் எங்களோட அனுபவத்துல நாங்கள் அந்த மருந்துகளை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். நாங்கள் அந்த பேர்கள் சொல்ல இயலாது. கூட கால்நடை வைத்தியர்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு விதமா இருக்கும், உடம்புல பிளட் அதுன்ற சிறுகுடல் எல்லாம் ரத்தம் உடைஞ்சு பாதிக்கப்பட்டு இருக்கக்குள்ள அது வெளிரி போயிரும் கோழி ஒரு கட்டத்துக்கு பிறகு. உடலை பாத்தீங்கன்னு சொன்னா உடல்ல எல்லாமே ரத்தமாவே இருக்கும். வெளிர் இந்த உடல் பகுதியில எல்லாம் அப்படியே பாதிக்கப்படுதான் அறிகுறி. அந்த ரத்த கழிச்சல் நோய் வந்து அந்த வெட்டிப்பா கேட்க முடியும். ஒரு செத்த கோழியை வெட்டி பார்க்கணும். உண்மையான பெஸ்ட் இது வந்து ஒரு கோழி செத்துட்டுதுன்னா நீங்க கால்நடை வைத்திய பிரைவேட்டோ கவர்மெண்டோ போய் வெட்டி பார்க்கணும், ஏன் இந்த கோழி செத்துருக்கு. அதுக்காக போய் நேற்று செத்த கோழியை பின்னிடம் கொண்டு போயில உடனே பழுதா போயிடும். உடனே கொண்டே வெட்டி பார்க்கறதுன்றது நல்ல நிறைய கோழிகளை காப்பாத்துறதுக்குரிய விஷயம். போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்றது போஸ்ட்மார்ட்டம் கட்டாயம் செய்யணும் கோழிகளை பொறுத்த வரைக்கும். வெளிரி போயிருக்கு இந்த கோழியை பாருங்க, ரத்த கழிச்சத காரணமாக இது எல்லாமே வெளிரி போயிருக்குது. முக்கியமான விஷயம். அந்த ரத்த கழிச்சலை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு. சில வேளைகள்ல ஒரு பாம்புக்கு ரத்த கழிச்சல் வந்துட்டா, கொக்சி வந்துட்டா, தொடர்ந்து அந்த பாம்புல வந்து கொண்டு இருக்கும். ஒரு 6 மாதம் 7 மாதத்துல அந்த நோய் காரணம் லேஸ்ல அழியாது. அப்ப அடுத்த பேச்சுக்கும் வரும், அதுக்கு அடுத்த பேச்சுக்கும். அப்ப அந்த டைமுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்குரிய மருந்துகள் இருக்கு, வருமுன் தாக்குறதுக்கு கொடுக்குற மருந்துகள், அதுகளை நாங்க யூஸ் பண்ணலாம். கூட டாக்டர் சொல்வா கதைங்க அந்த பகுதியில இன்னும் இருக்குன்னு பார்த்து. இதான அந்த ஃபேமஸான வருத்தம் கோழி கொள்ளை நோய் என்று சொல்ற வெள்ளை கழிச்சல் அல்லது ரெடிகேட்னு சொல்றது, நியூ காசல் டிசீஸ் சொல்றது. இப்ப இங்கிலாந்துல ஒரு இடம் இருக்கு நியூ காசல் சொல்லி, அந்த இடத்த பேஸ் பண்ணி அந்த டிசீஸ் வந்தபடியா வந்து இருக்கும். கோழியெல்லாம் தலைகளா இருக்கும் பாருங்க, சிலோட காலுக்குள்ள ஒரு வித்தியாசமா இருக்கும். சளி மூக்கால வரும், ஒரு விதமா இழுத்த மாதிரி பேரலைஸ் ஆயின மாதிரி வரும். நிறைய பேருங்கடா பாதம் மாதிரி இருக்கு, தலைகளா நிக்குதுலாம் சொல்லுவாங்க. இப்ப அது இந்த டிசீஸுக்குரிய கொமன். இது எங்கட பகுதியில் இது தாராளமா இருக்கு. இதுக்குமையா பாருங்க, இந்த கோழிகள் எல்லாமே பிரச்சனையா இருக்கு, எல்லாமே பாதிக்கப்படும். ஒரு ஆரம்பத்துல வெள்ளை கழிச்சலா இருக்கு, ஒரு கட்டத்துக்கு பிறகு பச்சையா மாறுச்சுன்னா என் ஸ்டேஜ் முத்தின நிலைக்கு பச்சையா மாறும். நீங்க இந்த மாதிரி எச்சத்தை அடிக்கடி பார்த்துருப்பீங்க. கண் வீங்கும், கண்ணுக்குள்ளால தண்ணி வரும், மூக்கால வரும், இப்படியான பிரச்சனை இந்த இதுல வரும். பாருங்க பச்சை கலர் லைட் கிரீனிஷ் கலர்ல இருக்குது, அந்த என்சிடி, அதாவது வந்து ரெனிகட் நோய் என்று சொல்லலாம். இப்ப இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா தடுப்பூசி 7 நாள்ல B1 என்று சொல்றது, அப்புறம் 14 நாள்ல இல்ல 21 நாள்ல அவங்க போடுறதோ ஏரியாவுக்கு பொறுத்து. இப்ப நாங்களும் இங்க 14 நாள்ல போடுறோம், சாரி 21 நாள்ல போடுறோம். சில இடங்கள்ல 14 நாள்ல தொடங்கி 28 நாள்ல போடுவாங்க. ஒயில் வேக்சின் சொல்றது 3 மாதத்துக்கு அப்புறம் இன்ஜெக்ஷனா துடையில அல்லது மசில்ஸ்ல அடிக்கிறது. இல்லாட்டி நீங்கள் அது சில இடங்கள்ல இப்ப புது ரெக்கமெண்டேஷன்கள் வந்திருக்கு, 3 மாதத்துக்கு ஒருக்கா தண்ணியில கொடுத்து வச்சு கொண்டு இருந்தாலும் பரவாயில்லையாண்டு. இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இருக்கிற கால்நடை வைத்தியத்தை போய் கேளுங்க. கூட பகுதியில இந்த மாதிரி வேக்சின் ஷெட்யூல் சில இடங்கள்ல ரெனிகட் 7 நாள்ல போடும், சில இடங்கள்ல 14 நாள்ல போடுப்படும். அதே முறைக்கா பாருங்க. இதுக்கு பிறகு வந்த பிறகு அவங்களுக்கு வைரஸ் டிசீஸ் என்ற அடிப்படையில் வந்த பிறகு வர செகண்டரி கண்டிஷன்களுக்கு சில வேளை கழியும், அதுகளுக்காக தான் நாங்கள் சில மருந்துகளையே கொடுக்கறதே தவிர அந்த நோயை மாத்துறதுக்கு இல்லை. அதால வந்த அந்த வைரஸ் நோயால வந்த இதால மாத்துறதுக்குரிய இதுன்றது சரியா. இது அந்த என்சிடி. அடுத்தது இது முக்கியமான நோய் இங்க இருக்கு, கம்போரோன்னு சொல்ற இன்ஃபெக்ஷன் ஐபிடின்றது. அதுவும் கோழி குஞ்சுகளுக்கு அதிகமா வர்ற நோய், கழிச்சல், ஒரு விதமான கழிச்சல், மசில்ஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும், அந்த பேர்சான்னு சொல்ற உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கும். இப்படி அது ஒரு முக்கியமான டிசீஸ். அதுக்கும் நாங்கள் தடுப்பூசி இங்க 7 நாள்ல இல்ல 14 நாள்ல இல்ல 28 நாள்ல கொடுக்கறது. சில வெட்டினரி ஆபீசர்ல இந்த தடுப்பூசி கொடுக்குறாங்க, சில இடங்கள்ல இலவசமா கொடுப்பாங்க, சில டைம்ல சின்ன சார்ஜ் பண்ணுவாங்க. இப்ப அதுகள் ஒருக்கா பாருங்க. அம்மை, இப்ப கிட்டடியில நான் மௌனியா பகுதியில அதிக அளவு பார்த்தது அம்மை அண்டைக்குள்ள அது ஒரு தடுக்கக்கூடிய வைரஸ் டிசீஸ். இப்ப காட்டுற எல்லாமே வைரல் டிசீஸ். அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா ஏராளமான உள்ளுக்கும் வெளியிலேயும் வந்து நிறைய கோழி சாகுது. நாங்கள் இதுகளெல்லாம் அம்மைக்குரிய தோலுக்கு கீழே போடுற ஊசியால இன்னுமையா தடுக்கலாம். 5வது வாரத்துல போடுறது, பிறகு 14வது வாரம் தோலுக்கடியில போடுவாங்க. அட்லீஸ்ட் 3வது போட்டிங்க 4வது உங்களோட கோழிகளை காப்பாற்றலாம். இது ஒரு பாருங்க, இந்த பறவைக்கு இப்படி வந்திருக்காண்டு கொரைசா. இப்ப அண்மை காலத்துல பாக்குற ஒரு கழுத்து முகம் வீங்கி போயிருக்கும், ஒரு சிதல் மாதிரி கண்ணுக்குள்ள சிதல் மாதிரி இருக்கும், சத்தம் ஒரு விதமான சத்தம் போட்டு கொண்டிருக்கு, நிறைய கோழிகள் சாகும். இது ஒரு மிக டேஞ்சரஸான டிசீஸ். இதுக்கும் இப்ப அண்மை காலத்துல இது ஒரு இதுக்கும் ஒரு தடுப்பூசி வந்திருக்கிறது.
அது ஒரு கம்பெனின்ற. அப்ப நீங்க இருக்கிற டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு பாருங்க, இது நாங்கள் இனி ஜட்ஜ் பண்ணலாம் இருக்கு, இது எப்ப வரும் எப்ப வராதுன்னா. நான் குறைசா இப்ப கொமனா வந்து கொண்டு இருக்கு, சளி மாதிரி இருக்கும், மூக்குத்துவாரங்களுக்குள்ள வீங்கி இருக்கும். அதாவது வந்து ஒரு ஒரு விதமா கஷ்டமா இருக்கு. மெரெக்ஸ்ன்னு சொல்ற ஒரு நோய், அது கேன்சர் மாதிரி உள்ளுக்குள்ள வரும். அதுவும் ஒரு பிரச்சனையா பரலைஸ் வந்து ஒரு பரலைஸ் ஆகிருக்கும். அது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டேல சில பெரிய இதுக்கு தான் நாங்கள் சொல்றது, ரெகக்னைஸ் ஃபார்ம்ல கவர்மெண்ட் ஃபார்ம்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதுக்குரிய தடுப்பூசிகள் கறந்த கொள்ளாங்கெல்லாம் போட்டு தான் இங்க அனுப்புவாங்க. அப்படியான ஒரு கண்டிஷன் இருக்கு. கவர்மெண்ட் ஃபார்ம்ல கண்டிக்க பரவாயில்லை. பிரைவேட் ஃபார்ம்ல இது அப்படி செய்ய மாட்டாங்க, கவனமா இருக்கணும். ஒட்டுண்ணிகள் பேன் இருக்கும் பாருங்க, பேனுக்கு மருந்துகள் இருக்கு, குளிப்பாட்டுறதுக்கு அந்த மீன் மருந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு. உண்ணிகள் அதெல்லாம் சில கோழி பேன் தான் மெயினான பிரச்சனை. பட் அது பூச்சி இந்த குடலை பாருங்க, ஃபுல்லா குடற்புழுதான் இருக்குது. அப்ப இதன் காரணமா என்ன நடக்கும், சாப்பிட்ற சாப்பாடு முழுக்க அது சாப்பிடும், மற்ற ரத்தத்தையும் உறிஞ்சி குடிக்கும். அப்ப யோசனை இல்லை. கோழிக்கு நீங்க நல்லா சாப்பாடு கொடுப்பீங்க, ஆனா அதுக்கு வருத்தம் வரும். 1.5 மாதத்துல ஒருக்கா தொடங்குங்க பூச்சி மருந்து வச்சு, அப்புறம் ஒரு 2-2.5 மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்து கொண்டே வாங்க, அப்புறம் கோழி தாராளமா வளரும். தடுப்பு மருந்து எல்லாம் முன்னுக்கு சொன்ன மாதிரி வெள்ளக்கழிச்சல், நியூகாசலுக்கு இது கம்போரோ, கோழியம்மை, கொரைசா, மெரெக்ஸ் வளத்துக்கு தடுப்பூசிகள் இருக்குது. பொதுவா இதோட இன்னும் இருக்கு, ஐபின்னு சொல்றதுக்குரிய தடுப்பூசி இருக்கு. அப்படி கணக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு கோழிக்கு நோய் ஏற்பட்டா என்ன செய்வீங்க? பொதுவா உங்களோட கொமன்களை சொல்லுங்களேன். இப்ப இதுக்குள்ள என்ன செய்வீங்க ஒரு கோழிக்கு? நான் இதுல போட்டிருக்கிறேன், என்ன செய்வீங்க? கதைக்கலாம். இதுல நாங்க போய் தீவனம் பண்ற கடையில தான் மருந்து பண்றது. நான் இருக்கிற பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை அது. இப்ப அது அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். மட்டாக்கள் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. கால்நடை அதிகாரிகிட்ட போய் கேட்டா வாரம் வண்டினும் வந்து சேர மாட்டினோம், நாங்கள் கோழிக்கு திரும்பிட்டு போய் பக்கத்துல இருக்கிற மருந்து கடையை தவிர எங்களுக்கு வேற சரண்டர் பண்றதுக்கு ஒன்று கிடையாது. ஓகே ஓகே. இல்ல நார்மலான பிரச்சனை. இப்ப கோழிகளை பொறுத்த வரைக்கும் கால்நடை வைத்தியர்கள் பெரிய அளவுக்கு வர மாட்டாங்க, நீங்கள் தான் கோழிகளை கொண்டு போகணும். சில வேளைகள்ல இப்ப பெரிய ஃபார்ம்களுக்கு விசிட் பண்ணுவாங்க, நிறைய சாகுதண்டா விசிட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன செய்யணும்டா, பெட்டர் நீங்க செத்த கோழிகள் அல்லது நோய் வாய்ப்பட்டு ஒரு கோழியோ இல்ல 2 கோழியை கொண்டு போங்க. செத்த கோழியை வெட்டி பார்ப்பாங்க, மற்றதுல கொண்டு போய் ஒருக்கா பாருங்க. இப்ப இதுல தீவன கடையில, இப்ப நீங்க தீவன கடையில மருந்து வேண்டக்கூடாதுன்னு நான் சொல்லல, ஏன் சொல்லுங்க. அப்பம் சில மருந்துகள் அவங்கள்ட்ட இருக்குது. இப்ப நீங்கள் ஒருக்கா டாக்டரை போய் சாந்தீங்க, அவங்க எழுதி தருவாங்க. நானே இந்த வருத்தம் கோழியை காட்டி, கோழியில பிரச்சனை. இப்பான டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, வீடியோ எடுத்து கொண்டு போகலாம், போட்டோ எடுத்து கொண்டு போகலாம். இல்லாட்டி டாக்டரோட உங்களுக்கு தொடர்பு இருக்குமெண்டா அவர்கிட்ட கண்டக்டுக்கு நீங்க வாட்ஸ்அப்லயோ என்னத்துலயோ காய்ச்சி கோழியில ஃபார்மை காட்டலாம். பாட்டை கூட அவங்க சொல்லுவாங்க இந்த மருந்து எடுங்க, அதுக்கு பிறகு நீங்க போய் தீவன கடையில வேணுங்க. மற்றபடி நீங்கள் நேரடியாக அங்க போறதை நிப்பாட்டி கொள்ளுங்க. இப்ப நீங்க ஒருக்கா டாக்டர் போய் டாக்டர் சில எழுதி தருவாங்க, ஏ என்ற மருந்து இருக்கு, பி என்ன மருந்து இருக்கு, அது வேண்டுங்க. அது ஓகே, நேரம் அங்க போகாதீங்க. ஏன்னு சொன்னா இப்ப கால்நடை தீவனத்துல இருக்க பிரச்சனை என்னன்னு சொன்னா, அந்த பகுதியில என்ன மருந்து, இப்ப தீவனம் ஒரு ஊர்ல இருக்கும், தீவன கடை ஒரு ஊர்ல இருக்கும், கோழி வேறு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல ஒரு மருத்தம் வேறையா இருக்கு. நீங்க அந்த டாக்டர்ஸ்கிட்ட போய் அவங்க இந்த மருந்து தான், இப்ப நான் சொன்ன மாதிரி ரத்த கழிச்சலுக்குரிய மருந்து ஒன்று இருக்குது, எத்தனையோ கம்பெனின மருந்து இருக்கு. சிலவள அந்த தீவன கடை அந்த ஒரு பொருத்தமில்லாத கம்பெனின மருந்தை வச்சிருக்கும். அந்த மருந்தை போட்டா 150 கோழி ஒரு நாளை சேர்த்தா என்ன நிலைமை? அந்த ரத்த கழிச்சலுக்கு ஒரு மருந்து, ஒரு கம்பெனின மருந்து இருக்குமென்னு சொன்னா, பிழையான மருந்துன்னா உங்களுக்கு டிலே பண்ணாம செத்துரும். பெஸ்ட் நீங்க அந்த டாக்டரை போய் சந்திக்கிறது. ஸோ பெட்டர் நீங்கள் இதை ஒரு விஷயமா சொல்லு. ஏன்னா நிறைய மருந்து தீவன கடையில இருக்குது, அவங்கள்ட்ட விற்க கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா அதை டாக்டருக்கு கூடாக நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி போறது நல்ல. பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்லி மருந்துகள் இருக்கு. என்னன்னா இப்ப இப்படி பார்த்தா கோழி செத்தாலும் அவங்களுக்கு வருமானம் தானே, இன்னொரு கோழி நீங்க வேண்டுவீங்க தானே. இப்ப அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ. அப்ப அது ஒரு முக்கியமான விஷயம். எப்பவுமே டாக்டர்ஸை போய் சந்திங்க. இப்ப பண்ணையாளர்கிட்ட நீங்க ஆலோசனை பெறக்கூடாது இல்ல, ஆலோசனை பெறுங்க. என்னன்னு சொன்னா எல்லாரையும் எல்லாத்தையும் நம்ப இயலாது. பட் ஆனா பண்ணையாளர்கிட்ட இருந்த இப்ப ஒரு ஆள்கிட்ட நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கோழிகளுக்கும் ஒரே மாதிரி தான் மருத்துவம் இருக்கு, தூங்கி கொண்டு இருக்குது. அப்ப பிழையான டயக்னோசிஸ் சிம்பிளா வரும். சின்ன ஒரு ரீசன் தான் அந்த கோழியின் இதை டிசீஸை கண்டுபிடிக்கும். நீங்க அதுல சரியா என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த சின்ன விஷயம் என்னன்னு பார்க்கணும். அது ஒரு கவனமா இருக்கணும். மற்றது பண்ணையாளர்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சிலர் நீண்ட காலம் வளர்த்திருப்பினும், சிலர் வந்து இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய விஷயங்கள் இப்ப இதுல பாத்தீங்கன்னா மஞ்சள் வைக்கிறாங்க, சீரகம் வைக்கிறாங்க, என்ன இப்ப பேனுக்கெல்லாம் வசம்பு வைக்கிறாங்க, மற்றது அம்மைக்கு
மஞ்சளையும் வேப்பெண்ணையும் கலந்து வைக்கிறாங்க. இப்ப இதுல எல்லாம் பிழை கண்டில்லை. ஏன்னா இது இப்ப இந்தியாவில இருக்கிற செக்ஷன், அந்த போல்ட்ரி செக்ஷன் எல்லாம் வந்து அந்த பக்கத்தை நோக்கி முன்னேறாங்க. ஏன்னு சொன்னா மருந்துகள்ன்றதை விட அவங்க இயற்கை முறையில செய்யறதுக்கு நிறைய விஷயங்களை செய்யறாங்க. மஞ்சள் எல்லாம் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடிய உண்டு. இப்ப நாங்கள் அது கீழ்வாய் நெல்லி அப்படியான விஷயங்கள் இருக்குது. அப்ப அதுகள் எல்லாம் பிள்ளைன்னு சொல்லல. இப்ப நாங்கள் பெட்டர் எது உண்மையோ அதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப மேஷ் கடைக்கு போனா இப்ப பெரும்பாலான கோழிக்க பண்ணையாளரை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்குள்ள எப்பவுமே ஃபெயிலியர் தான் இருக்கு. ஸோ பெட்டர் நாங்கள் அதை ஒரு நல்ல நிலையில பார்க்கணும். இணையதளத்துல யூடியூப்ல பாக்குறது, இன்டர்நெட்ல பார்க்கக்குள்ள இப்ப இந்தியாவில இருக்கிற சிச்சுவேஷன் இங்க இல்ல. சிலவுல ஆடுகளுக்கு ஒரு நோய் வரும், அந்த நோய் இங்க இருக்காது. கோழிக்கு ஒரு நோய் இருக்கு, இங்க இருக்காது. பெட்டர் அவங்க பாவிக்கிற வேக்சின் வேறையா இருக்கும், நாங்கள் பாவிக்கிற வேக்சின் வேறையா இருக்கும். ஸோ பெட்டர் நீங்க வந்து உங்களோட பிரிவு ஏதோ அந்த பிரிவுல இருக்கிற இதாண்டோம். சிலவுல வெட்டினரி ஆபீஸ் சிக் ஊழியர் அங்க வேலை செய்யறவரா இருப்பார். அவர் வந்து சிலவுல ட்ரீட்மெண்ட் செய்துட்டு போயிடுவார். டாக்டருக்கு தெரியாம இருக்கு. அப்ப எவ்வளவு முக்கியம் டாக்டர்கிட்ட போறது. இப்ப நான் எல்லா டாக்டரையும் நான் சொல்ல இல்லை, நீங்க பெட்டரான இப்ப கவர்மெண்ட் இல்ல கட்டாயம் ஒரு கால்நடை வைத்தியத்தை போறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல. பட் அடுத்தது எவ்வளவு குயிக்கா நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறீங்களா. இப்ப நாய் பூனை தாண்டி கோழிகள் உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய உயிரினங்கள். டக்காண்டு பூவாட்டி இழப்பு சரியான மோசமா இருக்கும். சரியா, இது ஒரு முக்கியமான டேக்கிங் ஹோம் மெசேஜா நீங்க வச்சிருக்கணும். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் இப்ப இதுல இதெல்லாம் அவ்வளவு பெரிய டெவலப்பான நாடு. இப்ப நீங்க கடையில போய் பார்மசியில போய் ஒரு பெரிய மருந்தை வேண்டி சடாரண்டு போட்டுட்டு போனீங்கன்னா சில வேளை உங்களுக்கு பெரிய ஒரு வருத்தம் வந்தாலும் அந்த மருந்து வேலை செய்யாது. அப்ப அதை நாங்களும் என்ன செய்யணும், மினிமைஸ் பண்ணணும். நாங்களாவே எங்களுக்கு மருந்து நாங்க இந்த பாருங்க இந்த கோழிட்ட படத்துல இவ்வளவு மருந்து இருக்கு. இப்ப எங்களோட நாடுகள்ல இருக்கிற கோழிகள் இப்படித்தான் இருக்குது, ஃபுல்லா மருந்தோடு தான் இருக்கு. நாங்கள் சொல்ற இந்த பிராய்லர் கோழி கூடாது அப்படி அண்டு இல்ல. நாங்கள் பாவிக்கிற இந்த மருந்துகளால நாங்கள் சம்பாதிக்கிற நோயில விட அது ஒன்றும் பெரிய நட்டம் இல்லை எங்களுக்கு. இதுதான் இந்த கன்செப்ட். இது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் ஒன்றை தந்திருக்கும். என்னன்னு சொன்னா பண்ணையாளர்களுக்கு பேசிக்கான அவுட்லைன் ஒரு பிரசன்டேஷன்ல கொஞ்சம் நான் கதைச்ச கணக்காக இருக்கும். டைம் இருக்கு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டே இருக்கு. நீங்களை கரண்ட் 5-10 நிமிஷம் நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் கேள்விகளை கேளுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இதன்றேன். அதுல ஒரு ஆள் சொல்லி இருந்தார், அந்த கோழிகள் ஏதோ குட்டை போடு இல்லைன்னு தொட்டதா வரும். எனக்கு ஒரு கேள்வியெல்லாம் நீங்க ஒருக்கா போடுங்க. இதுல டெக்னாலஜில சில சிக்கல்கள் இருக்கு, நேர கேட்டாலும் பரவாயில்ல, இன்னும் 10 நிமிஷம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அந்த கோழிகளுக்கு வந்து வாழைத்தண்டு சாறு பூண்டு சாறு வைக்கலாமோ? வைக்கலாம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா அது ஒரு மெயின் ஃபீடா நீங்க வைக்கலாம். பிரயோசனம் இல்ல தானே, அதுல சில ஊட்டச்சத்துகள் இருக்கு, அதுகளை செய்யக்கூடாது இல்ல. இப்ப நாங்கள் கொடுக்குறோம் மாடுகளுக்கு கோழிகளுக்கு எல்லாம் கொடுக்குறோம், அதுல எல்லாமே சில ஊட்டச்சத்துகள் இருக்கு. அத மெயின் சாப்பாடா கொடுக்காது, அதை மட்டும் கொடுத்துட்டு இருக்கலாம். கொடுக்கலாம், ஒரு நாளுக்கு அப்படியே கொடுக்கலாம். அது நீங்க இப்ப இதுல எங்களுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இந்த சூழல்ல இருக்கு, அதெல்லாம் கொடுக்குறாங்க. சரி சரி, மெயின் சாப்பாடா ஒரு மேலதிகமான ஒன்றா கொடுக்கலாம். ஓகே ஓகே, சொல்லுங்க. கோழியை தாண்டி ஆடு சம்பந்தம் ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? கேட்கலாம், கேளுங்க சார். இந்த ஆடுன்னு சார் காலைல காயம் ஒன்று வந்தது, அது தகரம் வெட்டினதோ கம்பிக்கிறனோ தெரியல, காயம் ஒன்று இருக்கு. அதுக்கு மருந்து போட்டு மாறிட்டு. ஹலோ, மாறிட்டு சார். ஆனா அந்த ஆடு மேயுது இல்ல, போய் அந்த பயந்து அப்படியே ஒளிஞ்சு இருக்குது கொட்டலு பக்கத்துல. காயம் வந்து காலில் காயம் எத்தனை நாள் வந்து? இப்போ ஒரு கிழமை சார், ஒரு 7-8 நாள் இருக்கும். ஆனா இப்ப காயம் மாறிட்டு, நாங்க மருந்து அடிச்சு மாறிட்டு. ஏற்பூசி போட்டீங்களா? ஏற்பூசி போடல சார், நாங்க மருந்து தான். பொறுத்த வரைக்கும் நீங்க காயம் வந்தா ஏற்பூசி போடணும். இன்னும் 2-3 நாள்ல சிலவளவு உங்களுக்கு அதுக்கு ஏற்பு நோய் வர வாய்ப்பு இருக்கு, காலெல்லாம் இறுகி இருக்க வாய்ப்பு இருக்கு. நாங்க ஹாஸ்பிட்டல்ல மருந்து எடுத்தாங்க சார், செட்டிகுளத்துல. அவங்க இந்த குட்டி போட போதண்டபடியா அவங்க ஊசி போட சொல்லல, அந்த மருந்து மட்டும் இருந்தாங்க அடிக்க சொல்லி. அது குட்டி போடுறதுக்கு இருக்கு. அவங்களோட போய் கதையங்க ஏற்பூசியம் போடுங்க. குட்டி போனா பரவாயில்ல, போடுங்க. நீ அதை எதுவும் ஏற்பு வச்சிருந்தா சிக்கலா இருக்கு, நீங்க டக்காண்டு போய் செய்யுங்க. சரி சார். டாக்டர், என்னண்டா பண்டி வந்து வளர்க்கறதுக்கு கழிவு உணவு போடாம நாங்கள் வீட்டுல என்ன சும்மா சின்ன குட்டி குட்டி பண்ணைகள்ல வளர்க்கறது, கழிவு உணவு போடாம வளர்க்கறதுக்கு என்ன வழி? மேஷ் போடணும். மேஷ் போடுறோம்னா அது செலவு கூட, ப்ரொடக்ஷன் உங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட இருக்கும். அப்படி ஒரு பிரச்சனை. மற்றபடி நாங்க பொழுதுபோக்குக்கு இல்ல வளர்க்கணும்னு நினைச்சா அப்படி நீங்க போட்டு சாப்பாடு போட்டு வளர்க்கலாம். வெளிநாடுல பண்டி
வீட்டுக்குள்ள வச்சே வளர்க்குறாங்க. அப்படித்தான் நடக்குது. இங்க இங்க கழிவு உணவு முகாமத்துவத்துக்குள்ள போனா அது மனம் பயங்கரமா இருக்குது. உணவு பண்டி மனம் இல்ல, கழிவு உணவு தான் மனமா கிடக்கு. பெரிய பிரச்சனை. சரியான கவனமாக கொஞ்சம் அதுல நிறைய தேவை இருக்கு. கவனம், நிறைய சாப்பாடு தேவை, நிறைய சாப்பாடு. சரி சார். வேற 10 minutes 5 minutes அப்படி இருக்கு. எத்தனை பேர் இருக்கீங்க சார்? எங்கட ஃபார்ம் எல்லாம் அவங்க கிடைச்சிட்டான்னு கேட்டு சொல்லுங்க, நாங்க நிரப்பி அனுப்பிட்டோம். ஓகே, அவங்க பாப்பாங்க நினைக்கிறேன். அவங்க பின்னால் நிக்கிறான். டேக் ஹோம் மெசேஜா நீங்க முக்கியமான விஷயம் கோழி மருகங்களுக்கு மருத்துவம் வந்து சொன்னா கோழியை பொறுத்த வரைக்கும் வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. அது கவர்மெண்ட்டோ பிரைவேட்டோ அதை பற்றி நோ ஆப்ஷன். நேரடியா போய் மருந்து கடையிலையோ இல்லாட்டி இனிய பண்ணையாளர்கிட்ட கேட்கறதுல ரிஸ்க். என்ன கோழியில் இறந்ததுன்னு சொன்னா நீங்க ஒருக்கா வெட்டினரி டாக்டர்கிட்ட போய் இறந்த கோழி கொண்டே காட்டுங்க. உங்களுக்கு அது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா இறந்த கோழியை வெட்டி பார்த்தா தான் சில விஷயங்கள் சில மருந்துகள் என்ன போஸ்ட்மார்ட்டம் கட்டாயம். மற்றது சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நீங்க இயற்கையா கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் சாப்பாடுகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கு. டாக்டர் வணக்கம் டாக்டர். எஸ், அடிக்கடி எங்கட கோழியில சளி பிடிக்கிறதாகவும் மற்றது பூச்சி அடிக்கடி அதிகம் இருக்கிற மாதிரி தெரியுது டாக்டர். அதுக்கு என்ன வழி? இப்ப நான் பூச்சி மருந்து நான் கொடுத்துருக்கிறேன் கிழமைக்கு தொடர்ந்து 2-3 கொடுத்துருக்கிறோம். சளி என்னன்னு சொன்னா உங்களோட ஷெட் எத்தனை கோழி இருக்கு? என்னுடைய ஒவ்வொரு செட்லயும் 50 கோழி இருக்குது. இப்ப 200-300 கோழி கூட எனக்கு இருக்குது. எங்க நீங்க? நாங்க ஜக்கச்சி. ஓகே. நீங்க 50 கோழிகள் இருக்குன்னு சொன்னா எப்பயாவது வெட்டனரி டாக்டரோட கன்சல்ட் பண்ணினீங்களா? டாக்டரோட கன்சல்ட் பண்ணியிருக்கிறேன். டாக்டர்ஸ் வந்து பார்த்துருக்குறாங்க. டாக்டர்ஸ் மருந்து எழுதி தந்திருக்காங்க. ஒரு கால் போஸ்ட்மார்ட்டம் செய்து பார்த்துனாங்க. என்ன இருந்தது? ஒரு சொல்லிடும் பூச்சியால தான் அப்படி கோழி இதான்னு சொல்லி. நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா 2-3 இப்ப என்னன்னா ஒரே மருந்தை கொடுக்காம ஆமா பெட்டர் நீங்க இன்னொரு மருந்தையும் பாவீங்க. இப்ப ஒரு கம்பெனி மருந்தை பாவீங்க. இப்ப நான் இதுல அது கேட்கறது அழகில்ல தானே. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா நீங்க ஒரு மாத்துங்க. மற்றது மருந்துகளே மாத்துங்க. ஒரே கம்பெனி மருந்துகளை பார்க்காம திருப்பி ஒருக்கா டாக்டர்கிட்ட கேளுங்க, இந்த மருந்து நாங்க பாவிச்சு நாங்க டாக்டர் இது என்ன கண்டிஷன் இருக்குன்னா அவங்கள அடுத்த ஸ்ட்ராங்கான மருந்துக்கு போவாங்க. அப்படி கனதரம் எடுத்திருக்கோம். டாக்டர்ஸ்ட போய் கனதரம் எடுத்திருக்கோம். மெயினான பிரச்சனை போல்ட்ரி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மருந்துகள் நீங்க சரியா வைக்கிறீங்களா? ஆமா, மருந்து பிரச்சனை இல்லை, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. கோழிகளை பொறுத்த வரைக்கும் நாங்க இன்ஜெக்ஷன் கோழி வந்து இப்ப நான் இப்ப என்னோட நல்லா நிக்குது டாக்டர். இன்றைக்கு எல்லாம் நல்லா இருந்தது, நேற்று எல்லாம் நல்லா ரெண்ட கோழி. இன்றைக்கு போறோம் ஒரு கோழி செத்து போயிருக்கு. அவன் வாயத்துல இருந்து பாத்துன்னு அதுல டாக்டர் சொன்ன மாதிரி சிண்டம் வந்து சளிக்குரிய சிண்டம் காட்டுது. மற்றது வந்து உடம்பின் கீழ்பகுதி வந்து டாக்டர் நல்ல ஒடுங்கி போயிருக்கு. அந்த பூச்சி தன்மையா காட்டுது. வேக்சினேஷன் அப்படி நல்லா ஒழுங்கா செய்திருக்கிறீங்களா? ஆமா ஆமா. நீங்களும் அப்படி என்ன சொன்னா கிளந்தாச்சு விஐசிலயும் போய் ஒரு கதைங்க டாக்டர். சரி, ஓகே டாக்டர். விஐசில எங்காச்சும் அவையிலும் ஒரு டெஸ்ட் பண்ணி தருவீங்க என்ன அவன் அந்த ஓகே டாக்டர். அது ஒரு செய்யும். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ. அந்த கொரைசா நோய் வாரது வந்து அதை முன்கூட்டியே தடுக்கிறதுக்கான தடுப்பு மருந்துகள் ஏதாச்சும் இருக்குதா? தடுப்பு மருந்து இருக்குது. நீங்கள் எந்த இடம்? கிளிநொச்சி. நீங்கள் அதுல எனக்குமே எந்த இடம் ஐடியா எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. நீங்க ஒருக்கா டவுன் டாக்டரோட கதைங்க அவைகள்கிட்ட அவங்களை எனக்குமே எங்க இருக்குன்னு தெரியாது. டவுன் டாக்டரோட கதைங்க அவையில் அதை ஆர்கனைஸ் பண்ணி தருவீங்க. என்னன்னு சொன்னா அது பிரைவேட் தான் இருக்கு. நான் டாக்டர் அதிக அளவு மருந்தெல்லாம் நாங்கள் இப்ப பிரைவேட்லாம் வேண்ட வேண்டிய டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் ஹாஸ்பிட்டல்ல வந்து எந்த விதமான மருந்து இல்லை. உடனடியாக எழுதித்தான் தாராங்களே தவிர மற்றபடி வளமையா இப்ப எல்லாமே பேமெண்ட்டுக்கு தான் நாங்க வேண்ட வேண்டியா இருக்கு. பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலயுமே அது வெட்டினரி ஆபீஸ்ல சில காலங்கள்ல தடுப்பூசிகள் வரும், தடுப்பு மருந்துகள் வரும். இப்ப இலங்கைன்ற கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிஸ்டம். என்னன்னு சொன்னா எழுதி தருவாங்க, அவ்வளவுதான் அதுல இருக்கிற பிரச்சனை. இப்ப இலங்கையில கோழி பண்ணை துறையை பொறுத்த வரைக்கும் அது மற்றது. இப்ப உண்மையா இலங்கையில பொருளாதார நெருக்கடி காரணமாக நிறைய ஆபீஸ்ல மருந்துகள் இல்லை.
முந்தி மாகாண சபைகள் அப்படி இருக்க அவங்க மருந்துகளை தருவாங்க. இப்ப இலங்கையின் சிஸ்டம் அப்படித்தான், ஒவ்வொரு மாகாணம் ஒவ்வொரு மாதிரி. இப்ப இதை பற்றி நிறைய இடங்கள்ல கதைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்கள் மாதிரி எங்களோட வெட்டினரி ஆபீஸ்ல நீங்கள் பார்க்க கூடாது. என்னன்னு சொன்னா இது வருமுன் தடுக்கிற சிஸ்டம் தான் இருக்குது. பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த ஒரு பிரச்சனை நிறைய ஃபார்மஸ் இதுல கூறப்பட்டு கொண்டு இருக்கிறதா உண்மையான பிரச்சனை. இதுதான் இருக்கிற சிஸ்டம். இப்ப அது இலங்கையில மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் இதுதான் சிஸ்டம். வெட்டினரி ஆபீஸர் கோழியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. இப்ப நாய் பூனைகளை பொறுத்த வரைக்கும் சில வேளைகள் எங்களுக்கு ஃப்ரீ இன்ஜெக்ஷன்கள் வரும். அப்பேக்க நாங்கள் ஒரு அவசர உதவிக்காக நாங்கள் சிலது செய்யலாமே தவிர ஆடு மாடுகளுக்கு தான் ஃப்ரீ மருந்துகள் சில மொபைல் கிளினிக்கள் மூலம் செய்யலாம். அப்படி வாரது இதுதான் உண்மையான நடைமுறை சிக்கல் இலங்கையில. அது பணியாளர்கள் என்ன செய்யறது, எல்லாருமே கஷ்டப்பட்டாக்கள்லாம் பணியாளர்கள் கூடுதலா வர்றது, வந்த இடத்துல எளிமையா பார்க்க பாவமா இருக்கு. நாங்களும் என்ன செய்கிறது? அதே மாதிரி டாக்டர் சில வெட்டினரி ஆபீஸ்ல போதிய அளவு அவங்க ஒர்க் பண்றக்குரிய ஆட்களும் இல்ல. ஒரு டாக்டர் இருப்பாங்க, அவருக்கு ஒரு 2 பேர் இருப்பாங்க. அப்படி இந்த மெட்டர்னல்ல வேலை செய்யறார்கள். ஆனால் வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் காணாம இருக்கு சில நேரங்கள். நாங்கள் கால் பண்ணி எடுக்க இல்லை அரசு துறைக்கு வெட்டினரி டாக்டர்ஸே இல்லாம குறைவாம இருக்கு. சில நேரங்கள்ல இப்ப டாக்டர் லீவுன்னு சொன்னா அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு ஒரு இடமே இல்ல. நான் அப்படி வண்டிக்கால அவதிப்பட்ட ஆட்டப்படியா நீங்கள் வடக்கு மாநிலத்துல இருக்கிறபடியா உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. நாங்கள் இந்த எல்லா பிரதேசங்கள்ல இருக்கிறபடியா எனக்கு தெரியும், மாகாணங்கள்ல சில இடங்கள்ல ஒரு வெட்டினரி ஆபீசர் ஒரு வெட்டினரி டாக்டர் 4 ஆபீஸர் கவனிக்கக்கூடியது இல்லாம இருக்கு. என்னன்னா நாட்டை விட்டு நிறைய பேர் போயிட்டாங்க, விளங்கிச்சா. இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை, இப்ப கிட்டடியில எடுக்கிறதுக்கும் ட்ரைவ் பண்றாங்க, எடுக்கிறதுக்கு டாக்டர்ஸ் இருக்கும்ன்றது ஒரு பிரச்சனை. என்னன்னு சொன்னா புதுசா வார டாக்டர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போறாங்க. என்னன்னு சொன்னா தமிழாக்கள் பெரிய அளவுக்கு போனது குறைவு, சிங்களாக்கள் நிறைய பேர் போயிட்டாங்க. என்னன்னு சொன்னா அவங்கள அந்த சொல்றல இதுதான் இப்ப எல்லாருமே விட்டுட்டு போற ஒரு நிலைமை தான் இருக்குது. இது இன்னும் ஆகும். புதுசா ஆக்கள் எடுக்காட்டி ஒரு பெரிய சிக்கல் தான் வரும். இதெல்லாம் எங்களை பண்ணைக்குள்ள சில நேரங்கள்ல அவசரமா டாக்டர் கால் பண்ணினா அவங்க வராட்டா பண்ணையில இருக்கிற சாரக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமா காணப்படுறதுக்கான காரணம் இதுதான். எரிபொருள் பிரச்சனை இருக்கு, சில இடங்கள்ல வாகனங்கள் இருக்கு, சில இடங்கள்ல வாகனம் இருக்கு, டிரைவர் இருக்கு இல்ல, சில இடங்கள்ல எரிபொருள் இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப வடக்கு மாகாணத்துல எல்லாம் எரிபொருள் பற்றாக்குறை இல்ல, அது அவங்க எடுத்து தந்திருக்கிறாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா நிறைய வாகனங்கள் இல்ல, வாகனங்கள் பழுதாகும், அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. பெரிய ஒரு குறைபாடு. அந்த இதை அதை பெருசா விளங்கி கொள்றதும் இல்ல ஆக்கள், ஒரு பெரிய சிக்கல் தான். இப்ப ஏதோ ஒரு வேற பக்கத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது. நான் நினைக்கிறேன் அரசாங்கங்கள் சில இடங்களை தனியார் ஆக்குவாங்க போல கிடக்கு. என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு போக மட்டும் தெரியல. வணக்கம் டாக்டர். அடுத்தது இந்த இன்குபேட்டர்ல வைக்கிற குஞ்சுகளுக்கும் இயற்கையா வார குஞ்சுகளுக்கும் எதை நீங்க ரெக்கமெண்ட் பண்றீங்கன்னு இருக்காங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப இயற்கையா வார உங்களால கணக்கு கோழி குஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். இன்குபேட்டர் எங்களுக்கு எங்களோட உடனடி தேவை என்னன்னு சொன்னா நிறைய கோழி குஞ்சுகளை நாங்கள் உருவாக்கணும். என்ன நிறைய கோழிகளை உருவாக்கணும்னு சொன்னா நாங்கள் இன்குபேட்டர் எல்லாம் போகணும். இப்ப நாங்கள் உற்பத்தி செய்யறது எப்படின்னு சொன்னா அந்த இன்ஸ்டிங், அதாவது அடை காக்குற இன்ஸ்டிங் கொஞ்சம் குறைவென்று சொல்றோம் இன்குபேட்டர்ல உருவாக கோழிகளுக்கு. ஆனா நாங்கள் அவங்களோட அவதானிப்புல பார்க்க அதுகளும் அடகாக்குது. மற்றும்படி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. என்னன்னா இயற்கையில ஒரு 4-5 கோழி, ஒரு 10 கோழி குஞ்சு வருமா ஒரு கோழி முட்டை எடுக்கிறதுக்கு. அப்ப இன்குபேட்டர் நாங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் குஞ்சுகளை உருவாக்கி அதை நாங்கள் பெரிய அளவுல செய்யலாம் தானே. அதுல நாங்கள் நான் பெருசா ஸ்பெஷலா சொல்ல மாட்டேன், ரெண்டுமே ஓகே. ஆனா இயற்கையை விட டாக்டர் இந்த இன்குபேட்டர்ல வைக்கிற குஞ்சு கொஞ்சம் நோய் கூட வாரதுக்கான தாக்கங்கள் அதிகமா இருக்கும். இயற்கையிலயோ இல்ல, இயற்கையா வாரது ஓகே. ஆனா இண்டிபெண்டன்ட்ல வச்சு வார குஞ்சுகள் கொஞ்சம் தாக்கங்கள் கூடவா இருக்கு. அப்படியே நீங்க கூட பிராக்டிகலா நீங்க பாத்துருக்கீங்களா? நான் என்ன பிராக்டிகலா நான் வச்சிருக்கிறேன் மிஷின், நான் அதில் பார்த்துருக்கிறேன். நான் இல்ல நாட்டுக்கோள் நீங்க தரமான முட்டையில வைப்பீங்கன்னா ரெண்டுமே ஓகே. சிலது இயற்கை கொஞ்சம் சிறப்பு தானே, நீங்க தரமான இதுகளை பாத்தீங்கன்னாலே ஓகேன்னு நினைக்கிறேன். சார் எஸ் சொல்லுங்க. இப்ப இன்குபேட்டர்ல வைக்கிற இதுக்கும் இப்ப அவர்ட்ட அனுபவத்துல அவர் சொல்றாரு, எந்த அனுபவத்துல சார் நான் நிறைய வச்சிருக்கிறேன் கோழி. ஆனா அவ்வளவு வித்தியாசம் இல்ல, நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளவு வித்தியாசப்படுற மாதிரி எனக்கு என்ன தெரியல. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அடை காக்கான்னு சொல்லுவாங்க இந்த இன்குபேட்டர்ல வைக்கிற கோழிகள். ஆனா எந்த கோழிகள் அடை எல்லாம் வச்சு குஞ்செல்லாம் பொறிச்சிருக்கு.
இல்ல நானும் தான் சொல்றேன். நாங்களும் எங்களுக்கு சொல்லப்பட்டது நிறைய பேர் சொல்றது இன்குபேட்டர்ல வச்ச கோழிகள் வந்து அடகாக்குற தன்மை குறைவா இருக்கும். பிராக்டிகல் நாங்கள் பார்க்கக்குள்ள அதில் அடகாக்குது நிறைய இல்ல கோழிகள். இல்ல நாங்கள் எங்களுக்கும் அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. அது முட்டையிடுது, அடக்காக்குது, அதெல்லாம் குஞ்சுகளும் பொரிக்குது தனியா சேவலோட விட்டா. மேஷ் போட்டா தான் அது அந்த பிரச்சனை வரும். குஞ்சு முட்டை அந்த வைக்கலாம் கட்டமா இருக்கும். ஆனால் இண்டிவிஜுவல்ல வைக்கிறதுல அடகாக்குது. எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த கோழிகள் செத்தது காரணம் என்னுடைய அந்த நோய் சம்பந்தமா அறியாமை என்றுதான் நான் ஏற்றுக்கொள்றேன் சார். மற்றபடி கோழிகள் இதுல வித்தியாசம் இல்லை. என்னுடைய அந்த அறியாம அந்த ஒரு விளக்கம் இல்லை கோழி வளர்ப்புல. இல்ல இதுல வந்து நாங்கள் அறியாமை இல்ல, பெரும்பாலான ஆட்களுக்கு ஓகே ஓரளவுக்கு பேசிக்கான விஷயங்கள் தெரியுது. முக்கியமான விஷயம் நான் சொன்ன மிக முக்கியமான விஷயத்தை எல்லாரும் செய்து பாத்தீங்கன்னா சரி, வேக்சினேஷனை செய்வோம். வேக்சினேஷனை செய்கிறது வந்து மிகவும் ஒரு காத்திரமான. இப்ப நாங்கள் வெட்டினரி ஆபீஸ்ல பொறுத்த வரைக்கும் பாக்குறோம், நாங்கள் ஆயிரக்கணக்கில் கோழிகளை கொடுக்குறோம். அப்படி கொடுத்தும் கோழிகள் மிஞ்சுது இல்லை. என்ன காரணம்னு சொன்னா வேக்சினேஷன். இப்ப நாங்கள் எங்களோட ஆபீஸ்ல நாங்கள் ஃப்ரீயா கொடுத்துமே அடுத்த கிழமை வேக்சினுக்கு வாங்க ஃப்ரீயா தரம் என்றாலே ஒரு 10 பேர் தான் பாறாங்க. ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயம். கோழிகள் செத்து போயிருக்கு, கோழி தானே எடுத்துட்டு விட்டுருவாங்க. அதே மாதிரி இப்ப 100, 200 டோஸ், 500 டோஸ், 1000 டோஸ் இருக்கேன்னா பெருசா பயப்படுறது. நீங்கள் 1000 டோஸ் எடுத்தா கூட அது ஒரு 2000 தாண்டாது. இலவசமா கிடைக்கிறது வேல்யூ இல்லை தானே சார். ₹1 சரி வேண்டி போட்டு கொடுத்தா தான் கொஞ்சம் மதிப்பு கொடுப்பாங்க. அப்படி வேண்டினாலும் சரி, அதான் இலவசம் பண்றது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நாங்கள் ஒரு கோழி ஒன்று பெரிய கோழி சாகுதுன்னா அது 2000 தாண்டுது. ஒரு கோழி சாகைக்குள்ள இப்ப நாங்க இந்த வேக்சினேஷன் வச்சா ஒரு நத்திங். இப்ப நாங்களும் ஒரு கிளஸ்டர் ஊரா இணைஞ்சு இப்ப நாங்கள் சில இடங்கள்ல ப்ரொஜெக்டுகள் நடக்குது. நாங்கள் வலுக்கட்டாயமா அந்த என்ஜிஓ ப்ரொஜெக்டுகளுக்கு போட்டு கொடுக்கறது வேக்சினேஷன் கொடுத்த கோழி குஞ்சு தான் கொடுக்கணும். 1.5 மாதம். எனக்கெல்லாம் சார் 1 லட்சத்துக்கு மேல நட்டம் சார். எல்லாம் வந்து 2 சுல்தான் கோழி ஒரு சோடி மட்டுமே 28,000 ரூபாய்க்கு நான் பண்ணேன் சார். வெள்ளடியன் மட்டும் 10,000 ரூபாய் படி, முட்டை மட்டும் 250 ரூபா. கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டீங்க போல நடக்கேன் சார். அதான் நீங்க நீங்க உலகத்துக்கும் செலவழிச்சிருக்க தேவையில்ல. வேக்சினேஷனுக்கு ஒரு 5000 முடிஞ்சிருக்கு போமா இல்லையா உலக ஆளுகளுக்கு கொடுக்கறதுக்கு. அனுபவம் இல்லை சார். இப்ப நாங்க வச்சிருக்கிறோம் வளர்ந்த கோழிகளுக்கு இப்ப நாங்க தடுப்பூசி போடலாமோ? வச்சிருக்கிற கோழிகளுக்கு போடக்கூடிய கோழிகளும் இருக்குதம்மா. இப்ப நீங்களும் அவங்க கூட டாக்டரோட ஹாஜிங்கண்டா சரி, அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, போடலாம். சரி, ஓகே சார், தேங்க்யூ. ஓகே முடியுது, நாங்களும் க்ளோஸ் பண்ணுவோம். சார் நன்றி சார். நல்ல ஒரு அனுபவ பகிர்வு சார். எங்களுக்கு இனி கோழி வளர்ப்புல பெரிய உதவியா இருக்கும். இதுக்கு நன்றி உங்களுக்கு. Hello? Oh, yes. ஓகே, இன்று நடைபெற்ற நாட்டுக்கோழி வளர்ப்பில் தீவனம் வழங்கலின் நோய் முகாமைத்துவம் தொடர்பான கலந்துரையாடலில் சிறந்த முறையில் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் எமக்கு தந்த வளவாளர் கால்நடை வைத்திய அதிகாரி சிவபாத சுந்தர லிங்கம் கிருபானந்த குமாரன் அவர்களுக்கும், வளவாளர் அவர்களை தந்து எமக்கு உதவிய வவுனியா மாவட்ட கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன், மேலும் இச்செயலமர்வினை ஒழுங்குபடுத்தி தந்த எமது பிரிவின் தலைமை காரியாலய ஊடக பிரிவினருக்கும் உதவி பணிப்பாளர் உள்ளிட்ட குழுவினருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன், எமது மாவட்டத்துக்கு ஆன்லைன் மூலமான பயிற்சி செயலமர்வுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய பணிப்பாளர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்வெயலமர்வில் பங்கு பற்றி பயனடைந்த அனைத்து பயனாளர்களுக்கும் எமது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you. Thank you, sir. Thank you all. நன்றி அனைவருக்கும்.